இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். நமது மன்றத்தின் செயல்பாடுகள் மற்றும் பேராயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றி விவரிக்க ஒரு சின்ன உரை வழங்க நமது ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் மு. பாலசுப்ரமணிய அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். இதில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் இதான் முதல் முறையாக இந்த மன்றத்திற்கு வருகிறேன். ரொம்ப மகிழ்ச்சி, உங்களை கைத்தட்டி அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய SRM பல்கலைக்கழகத்தில் இந்த பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றம் 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளை கடந்து வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த மன்றத்தில் மாணவர்களின் தனித்திறன்களை ஊக்குவிக்கும் நோக்கமாக மாண்புமிகு வேந்தர் அவர்களால் தொடங்கப்பட்டு இங்கே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த மன்றம். இந்த மன்றத்தில் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாணவர்களுடைய திறன்களை ஊக்குவிக்கின்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும். இது 52வது நிகழ்ச்சி. இது 52வது நிகழ்ச்சி. 52 வாரங்களாக வெற்றிகரமாக கடந்து வந்திருக்குது. இதில் விவாத அரங்கம், கருத்தரங்கம், கவிதை இருக்கும், பேச்சு இருக்கும், அப்புறம் பாடல் இருக்கும், நடனம் இருக்கும், அப்புறம் இசைக்கருவிகள் வாசிக்கிறது. இது போன்ற உங்களுடைய தனித்திறன்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களை இந்த அறைக்கு நீங்கள் எப்போ வேணால் வரலாம், இல்லை பக்கத்தில் நாங்கள் இருப்போம். நீங்கள் எப்பொழுது வேண்டாமானாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நம்முடைய மாணவர்கள் படிக்கின்ற காலத்திலேயே, கல்லூரியில் படிக்கின்ற காலத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 10 மாணவர்கள் நூல் வெளியிட்டிருக்கிறார்கள். கவிதை நூல்களாகட்டும், கட்டுரை நூல்களாகட்டும் 10 பேர் வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் மேனாள் மாணவர் சூரஜ் இருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட சூரஜ் ஒரு பொறியியல் குலத்தை சார்ந்த மாணவர். அவர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். அவர் 2 நூல்களை வெளியிட்டிருக்கிறாரு. மிகவும் நன்கு இலக்கிய உலகில் நன்கு அறியப்பட்டவர். கவி பேரரசு வைரமுத்திற்கு சூரஜ் என்ற பெயர் சொன்னால் ஞாபகம் இருக்கும். ஜெயமோகன் எழுத்தாளர், உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஜெயமோகன் ரைட்டர் தெரியும்னு தெரியல, கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஜெயமோகன் ரைட்டருக்கு வெரி வெல் நோன் பர்சன் நம்மளுடைய சூரஜ். அவர் ஏன் அப்படின்னா அவருடைய எழுத்தின் மூலமாக அவர் அடையாளம் காணப்படுகிறார். அவர் இங்கேருந்து ஆரம்பித்தார். இதே இதில் தான் ஒரு கவிதை போட்டிக்கு வந்திருந்தார். அங்கேருந்து தொடங்கப்பட்டதான். அதுக்கப்புறம் நன்றி சூரஜ், ரொம்ப மகிழ்ச்சி. அதெல்லாம் அடுத்ததாக மாற்றத்தில் ஏமாற்றம் நீங்கள் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நம்முடைய இப்போ ஏமாற்ற மணியில் பேசுகிறவங்களுக்கு சொன்னால் அவர் நல்லா தெரியும், மாற்ற மணியில் தெரியும். ஜென்சி டிஎம்கேல யாசர்னு ஒரு மாணவர் பேசிட்டு இருப்பார். அவரோட ஃபேமஸ் டைலாக் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ப்ரௌட் பி ஏ கொத்தூஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு மாணவர், நம்முடைய பல்கலைக்கழகத்தின் மாணவர், இந்த அரங்கில் பலமுறை பேசியிருக்கிறாரு. இது போன்ற பல அரசியல் கட்சி ஐயா வாங்க தமிழ்துறை தலைவர் முனைவர் ரஞ்சன் ஐயா அவர்களை அன்போடு வருகிறார்கள். நம்முடைய மாணவர்கள் அரசியல் களத்திலும் சரி, அதை தாண்டி இலக்கிய களத்திலும் மிக சிறப்பாக இயங்கி வருகிறார்கள். அதனால் உங்களுடைய தனித்திறன்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உடனே தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அறை எண் 518 பல்கலைக்கழக நிர்வாக கட்டடம், பாரிவேந்தர் மாணவர் தமிழ் மன்றம். வாய்ப்புக்கு நன்றி. ஒரு சாமானிய மக்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்களோட நிறைகள், குறைகள் அது எல்லாமே ஒன்று நீதிமன்றத்தை சாடியும் வழக்கறிஞர்களை சாடியும் இருக்கும். இன்னொன்று முக்கியமானது அவங்க ஊர் அரசியல்வாதிகளை சார்ந்து இருக்கும், ஆட்சியாளர்களை சார்ந்து இருக்கும். ஒரு மக்களுக்கு ஒரு குறையை தீர்க்க முக்கியமாக செயல்படுற 2 பேரில் ஒன்று கோர்ட், அதுக்கு முன்னாடி இருக்கிறது அரசு. அந்த அரசுடைய செயல்பாடுகளை பற்றி விவாதிக்கிறதுக்கும், அந்த அரசு செய்யக்கூடிய நிகழ்வுகள், இதெல்லாம் ஒருங்கிணைச்சு பண்ற செயல்பாடுகள், இதை பத்தி மாற்றமா ஏமாற்றமா அப்படின்னு இன்னைக்கு பேச வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியை நான் நெறியாளர் அவரிடம் ஒப்படைத்து விடைபெறுகிறேன். நெறியாளர் அவர்களுக்கு சிறப்பு செய்யக்கூடிய தருணம் இது. தமிழ் பேராயத்தின் தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நமது நெறியாளர் நினைவு பரிசினை தமிழ்துறை தலைவர் ரஞ்சன் ஐயா அவர்கள்
ஹேண்ட்மேக் இந்த ஆரோக்கியமான விவாத நிகழ்ச்சியினை காரசாரமான தலைவர் நெறியாளர் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். ஜே ஜெகத்ரட்சன் என்னும் நான் திமுக, அதிமுக, ஐஜேகே, தாவேகா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல் உள்ளிட்ட எந்த கட்சியையும் சாராதவன் என்றும் தமிழ் பேராயம் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் எந்த கட்சிக்கு ஆதரவாகவும் அல்லது எதிராகவும் பேச மாட்டேன் என்றும் இந்த நிகழ்ச்சியை நடுநிலையோடு நடத்துவேன் என்று உடனாக உறுதி கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்படி ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து இதில் என்னை நெறிப்படுத்துவதற்கு அனுமதி வழங்கிய நம்முடைய தமிழ் பேராயத்தின் தலைவர் கலைமாமணி நாகராஜன் ஐயா அவர்களுக்கு நிச்சயம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் பேராயத்தின் செயலர் பா ஜெயகணேஷ் ஐயா அவர் இங்கே இல்லை, அவருக்கு என்னுடைய நன்றிகள், வணக்கங்கள். நம்முடைய தமிழ்துறையின் தலைவர் முனைவர் ரஞ்சன் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கான ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் பாரதிய மாணவ தமிழ் மன்றத்தின் ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற திரு கவிஞர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் பேராய பணியாளர்கள், அதன் பிறகு இந்த நிகழ்ச்சியை ரொம்ப கண்ணும் கருத்துமாக ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த பாரிவேந்தர் மாணவ தமிழ் மன்ற அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நீங்க நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்க, ஏற்கனவே சில பேர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலைப்பு தமிழக அரசின் செயல்பாடுகள் மாற்றமே ஏமாற்றமே, இந்த தலைப்பே பார்த்தீங்கன்னா சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைப்பை கொஞ்சம் விவாதிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா தாவேக அரசு பொறுப்பேற்று 72 நாட்கள், 72, 73 நாட்கள் தான் ஆகுது. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அரசை பார்த்தீங்கன்னா அந்த மாற்றம் அல்லது இந்த அரசோட செயல்பாடுகள் சரியில்லை, ஏமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவதே சரியாக எனக்கு படலை. முந்தைய அரசியல் ஏற்கனவே நிறைய மாற்றங்கள் செய்திருக்காங்க. காமராஜர் மிகப்பெரிய மாற்றங்கள், பள்ளிலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் பேசிட்டு இருக்கோம். அவருடைய தொழிற்சாலை கொண்டு இன்னைக்கு பெரிய மாற்றமா இன்னைக்கும் பேசிட்டு இருக்கோம். அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சாரு. சனிக்கிழமை தான் அந்த தமிழ்நாடு தினத்தை கொண்டாடினா அந்த மாற்றங்கள் இன்னைக்கும் இருக்குது. சுயமரியாதை திருமணங்கள் செல்லுபடியாகும் சொல்லிட்டு இப்படி நிறைய மாற்றங்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த பெண்களுக்கு சொத்துல பங்கு, மகளிருக்கான காவல் நிலையங்கள், எம்பிசிக்கு இடஒதுக்கீடு, இப்படி பார்த்தீங்கன்னா முந்தைய ஆட்சியாளர்கள் எல்லாருமே கொண்டு வந்த மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா என்னைக்கும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அவர்களுக்கான கால அவகாசம் இல்லை. இது அண்ணாதுரை மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தார். அதனால ஆனாலும் கூட அவரோட பேர் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது 72 நாட்களே ஆன ஒரு அரசை பார்த்தீங்கன்னா அவருடைய செயல்பாடுகள் ஏமாற்றம் என்று பேசுவது எந்த வகையில சரியாக இருக்குன்றது நம்மளுடைய முதல் கேள்வி. ஆனால் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இல்ல ஏமாற்றம் சொல்லும்போது மாற்றமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனா இல்ல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்று சொல்லுவதற்கு ஒரு பக்கமும், இல்ல அது ஏமாற்றம் என்று சொல்வதற்கும் கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே தயாராக பார்த்தீங்கன்னா 2 பெரிய குழுக்கள் இங்க வந்திருக்கீங்க. அதனால இந்த தலைப்பு பேசுவது சரி, இந்த தலைப்பு மிக மிக சரியானது என்று ஒரு முடிவுக்கு நம்மளால வர முடியுது. சரி, இப்போ அரசின் செயல்பாடுகள் தாண்டி இந்த அரசு நடிகர் விஜய் அவர்கள் நான் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் தமிழக அரசியல் நடந்துச்சு. அந்த மாற்றங்கள் தான் நான் உள்ள அந்த அரசினோட செயல்பாடுகள் எப்படி என்பது நீங்க பேசணும். இந்த மாற்றங்கள் அல்லது ஏமாற்றத்தை நீங்க பேசணும். அதை தாண்டி நான் இந்த 72 நாட்களுக்கு முன்னாடி இருந்த சில விஷயங்களை பேசிட்டு அதன் பிறகு 72 நாட்கள்ல நடந்த விஷயங்களை மட்டும் நான் பேசலாம்னு நினைக்கிறேன். ஒண்ணு, முந்தைய அரசுகள் பாத்தீங்கன்னா ஓட்டுக்கு பணம் அப்படின்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மோசமான ஒரு விளைவாக இந்த சமூகத்தில் இருந்துச்சு. 1957 பாத்தீங்கன்னா அண்ணா பேசிட்டு பாரு. அன்னைக்கு காங்கிரஸ் பேர் இயக்கம் பாத்தீங்கன்னா அண்ணாவை தோற்கடிப்பதற்காக பாத்தீங்கன்னா காசு தராங்க 5 ரூபாய். அது கூட சும்மா தராம வெங்கடேஷ் பெருமாளோட படத்தை வச்சு அந்த படத்து மேல சத்தியம் வாங்கிட்டு 5 ரூபாய் தந்தாங்கன்னு சொல்லிட்டு 1957 அண்ணா ஒரு பெரிய குற்றச்சாட்டு காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மீது வச்சிருப்பாரு.
பிறகு அண்ணா வந்து தோத்து போறாரு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா திருமங்கலம் ஃபார்முலான்ட்டு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியாது திருமங்கலம் ஃபார்முலான்ட்டு ஒரு ஃபார்முலா? அந்த திருமங்கலம் ஃபார்முலா என்னன்னா, அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1957 வந்து காசு கொடுத்தாங்க. அது வந்து கொஞ்சம் நடுவில் வந்து கொஞ்சம் விட்டு போயிருந்தது. அதை தாண்டி திமுக ஆட்சியில் இருக்கும்போது வந்து திருமங்கலத்தில் வந்து மதுரை திருமங்கலத்தில் ஒரு இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தல் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் தராங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலோட தமிழ்நாட்டோட இந்த வாக்கு முறை இந்த எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கலரை வந்து பார்த்தீங்கன்னா மாறி போயிட்டு பணம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட முடியாது, பணம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க, பணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை தோல்வியை தீர்மானிக்கும் என்கின்ற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருமங்கலம் இடைத்தேர்தல் வந்து தந்துச்சு. அந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் கடந்த தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா பணம் தருவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா தயாராக இருந்தாங்க. அந்த பணம் தந்தாலும் கூட அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பணம் தராத ஒரு கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்களிக்கின்ற ஒரு மாற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவருடைய வருகை என்பது வந்து சாத்தியப்பட்டுச்சு. இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பணம் இருக்கும் மட்டும்தான் வந்து தேர்தல் என்று எந்த திராவிட கட்சிகள் எந்த தத்துவங்களை கொள்கைகளை பேசுகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணமும் அரசியல் வாரிசு என்கின்ற ஒரு பின்புலமும் ஒரு பெரிய செல்வாக்கு இருந்தால் மட்டும்தான் வந்து தேர்தலை வெற்றி பெற முடியும், அவர்களால் மட்டும்தான் வந்து எம்எல்ஏவோ மினிஸ்டரோ ஆக முடியும் என்கின்ற ஒரு அடிப்படை இருந்ததுல ஒரு டேக் இருந்ததுல அந்த டேகை வந்து பார்த்தீங்கன்னா உடைத்து காட்டியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாவேக அரசு. அதுல வந்து மாற்று கருத்தே உடைத்து காட்டு. அதை தாண்டி இன்னும் ஒரு பெரிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்களுடைய அந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா செய்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஒரு அரசியல் நாகரிகத்தை வந்து பார்த்தீங்கன்னா உண்டாக்குனாங்க. என்னன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாலே வந்து பார்த்து சிரிச்சாலே முடிஞ்சு போச்சு கதை. தாமரை கனியன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். எம்ஜிஆரோட நெருக்கமான அணுக்க தொண்டர் முரட்டு பக்தன் தான் சொல்லுவாங்க அவரு. ஐயா தாமரை கனிய முரட்டு பக்தன் தான் சொல்லுவாங்க. எம்ஜிஆரோட முரட்டு பக்தன் சொல்லுவாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து திமுக வந்து அவர் கடைசி காலத்தில் திமுக வந்துடுறாரு. திமுக வந்த பிறகு அவருடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா இன்பத்தமிழன் சொல்லிட்டு அவர் வந்து அதிமுக இருக்காரு. அதிமுக வந்து அப்பா வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிடுறாரு. யாரு? தாமரை கனியன் செத்து போயிடுறாரு. செத்து போயிட்ட பிறகு இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா திமுக இருக்காரு. அப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்காங்க. ஆனால் அப்பா செத்து போன சொந்த அப்பாவை கூட வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து போய் பார்த்தா இந்த அம்மையார் வந்து ஏதாவது கோவிச்சுப்பாங்களோ, நம்ம மீது நடவடிக்கை எடுத்துருவாங்களோ, அரசியல் ரீதியாக அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாயிடுமோன்னு சொல்லிட்டு பயந்து தன்னுடைய சொந்த தகப்பனுடைய சாவு கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாமரை கண்ணியோட மகன் வந்து பார்த்தீங்கன்னா போகலை. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அது வந்து பார்த்தீங்கன்னா எதிரி கட்சியாக பார்க்கின்ற ஒரு போக்கு இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து பிரிஞ்சு போன வைகோ அவர்கள் அவரோட 1996 வந்து பார்த்தீங்கன்னா 2006 வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தாரு. அப்போ வந்து மதிமுக வந்து கண்ணப்பன் என்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டு அவர் முந்தைய திமுக போயிட்டு பார்க்குறாரு. போயிட்டு கலைஞர் வந்து ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் இருந்தார்ட்டு அவர் போய் பார்க்க வந்தவரே வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வைகோ அவர்கள் எடுத்தார். இப்படி இருக்கின்ற ஒரு சூழல் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற முதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யறாருன்னா அந்த சட்டசபையை முடிச்சுட்டு மதியம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர்களை போய் வந்து அவர் பார்க்குறாரு. எதிர்கட்சி முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர் பார்த்தாரு, சீமானு, அன்புமணி, அப்புறம் வந்து ஆசிரியர் வீரமணி, இப்படி எல்லாரையும் தன்னுடைய கொள்கைக்கு அல்லது வந்து தன்னுடைய வெற்றியை ரசிக்காதவர்களையும் போயிட்டு பார்த்த ஒரு நாகரிகம் இருக்குல்ல, அது வந்து ஒரு முக்கியமான நாகரிகமாக வந்து நான் பார்க்குறேன். அதே போல் அதை தாண்டி திரு விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேடை இருக்குல்ல, இந்த மேடையை ஆக்குப்பை பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப அசாத்தியமான ஒரு விஷயமா இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேடை மொழி என்பது ரொம்ப முக்கியமானது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் புக்ஸ் இருக்க. இந்த மேடை மொழி அப்படின்னு இருக்குல்ல, மேடை ஆக்குப்பை பண்றது, அது திரு விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கைவந்த கலையா இருக்குது. நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா 100%, அது ஏ கிரேட் பி கிரேட் யாராக இருந்தாலும் அந்த 100% தன்னுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த மொழி லாவகம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இயல்பாக வாய்ப்பு. குறிப்பாக சொல்லணும்னா பணம், இப்போ கூட கருவில் பேசுற பணமா ஜனமா, அப்போ திமுக தீய சக்தியா தூய சக்தியா, இந்த ரொம்ப எளிதான ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு வார்த்தைகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா எளிதாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் சேர்க்க முடிகிறது. இது ஒன்று.
அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மேடைனா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 பேர் கீழே இருக்கிறவங்களோட மேடையில் வந்து அதிகமான கூட்டங்கள் வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக அரசியல் கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வழக்கமாகவே கொண்டுருந்தாங்க. ஆனால் திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு நல்ல பொறுப்பில் வந்த பிறகு கூட வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மேடை என்பது ஒரு 4-5 பேரோட வந்து முடிஞ்சது. இது வந்து ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு மாற்றமாக நான் பார்க்குறேன். இதெல்லாமே அவரோட செயல்பாடுகள் பின்னாடி தெரியாது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க இந்த ஊழலே இல்லை, சுத்தமாக ஊழலே இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க ஊழலே இல்லை, ஊழலை வந்து முற்றிலுமாக ஒழித்து விட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வரவேற்கத்தக்க மாற்றமாக எனக்கு படுகிறது. அதை தாண்டி ஏமாற்றம் அந்த விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து சொல்றது என்னன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் என்னோட கருத்து நான் சொல்லியிருக்கேன். இல்ல நான் சும்மா அப்ப நாங்க கூப்பிட்டதுக்கு அர்த்தம் தான் இது வரைக்கும் அதுக்கு அடுத்து இப்ப அவங்க பேசி உங்களுக்கு பேச மாட்டோம். இப்ப அவங்க ஏமாற்றம்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னா இப்ப வந்து அவர் ஓட்டுக்கு பணம் தரல, ரைட் தான். ஆனா வந்து பார்த்தா எலெக்ஷன் முடிச்ச பிறகு எம்எல்ஏக்கள் வந்து காசு கொடுத்து குதிரை பேரத்தில் வாங்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து ஒட்டுமொத்தம் எம்எல்ஏ வாங்கிட்டு வந்துடுற ஒரு குற்றச்சாட்டு வந்து அவர் மேலே சொல்றாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஊழல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எளிய மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க, மேலே பதவிக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அது உண்மையே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கால அல்லது வந்து அந்த அரசியல் இருக்கின்ற 48 எம்எல்ஏக்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா குற்ற வழக்கு இருக்குது. பெரும் செல்வந்தர்கள் இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தென்றல் குமார் ஒருத்தர் திருவள்ளூர் ஜெயிச்சார். அவரை எப்படி ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா வெறுமே செருப்பு, காலில் செருப்பு கூட இல்லை, அது பொது போக்குவரத்து தான் வந்து பயன்படுத்துறாரு, அந்த ஒரு பொது போக்குவரத்து தான் பயன்படுத்துறாரு என்கின்ற வணக்கம் பொது போக்குவரத்து தான் அவர் வந்து பயன்படுத்துறாரு அப்படின்ற மாதிரியான குற்றம் சொல்றாங்க. ஆனா உண்மையில வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கார்கள், 5-6 கம்பெனிகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எம்எல்ஏ ஆட்டோ தாமு, அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஆட்டோ டிரைவர் அப்படிலாம் சொன்னாங்க. உண்மையில வந்து அவரோட செயல்கள் வந்து வேற மாதிரி இருக்கு. இப்படி வந்து பண்ணா எல்லா நிலைகளிலும் அதே மாதிரி வந்து பண்ணா போயிட்டு அரசியல் நாகரிகத்தை வந்து முன்னெடுத்தாரு, எல்லாரையும் பார்த்தாரு. ஆனா எடப்பாடி முக்கியமான எதிர்கட்சியில இருந்த முக்கியமான ஒரு முன்னாள் முதல்வர், ஆனா அவரை போய் பார்க்க முடியாத ஒரு சூழல். இது எல்லாமே வந்து பார்த்தா இந்த அரசின் மீது வந்து பார்த்தா ஏமாற்றமா இருக்குது. அதை தாண்டி செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தா நான் வந்து நிறைய விஷயங்கள் எடுத்து வச்சேன். சார் சொன்ன மாதிரி எல்லாரும் நீங்க பேச வேண்டியதுக்காக வந்து பார்த்தா நான் குறைச்சிக்கிறேன். செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து அறிவிக்கப்படாத மின் கட்டண உயர்வு இருக்குது. அந்த குற்றச்சாட்டுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த அரசின் மீது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏமாற்றத்தை வந்து இன்னைக்கு வந்து கொண்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்றாங்க. என்னோட கருத்துல மற்றவங்க சொல்றாங்க இப்படியான இந்த அரசு என்பது வந்து 100% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான மாயையை கட்டி அமைச்சு வந்து இளைஞர்களை வந்து பார்த்தீங்கன்னா மதிமயக்கு வந்து வந்துட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் வந்து இருக்குது. இது குறித்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து விவாதிக்க போறோம். இந்த விவாதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா மற்றவங்களை பற்றி அந்த 1 to 1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாக்கக்கூடாது. திரு விஜய் அவர்கள் கூட நம்ம வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தநாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு 5 கேக் வச்சு கட் பண்ணாரு. அது அப்படி வந்து எதிர்மறையாக தாக்குதல் செய்யக்கூடாது. நீங்கள் வந்து அதுக்கு முட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இல்லை அந்த நடிகை வந்து அவர் வந்து நண்பரும் கிடையாது, காதலியும் கிடையாது, அவர் வந்து ஒரு சகோதர பாசத்தில் தான் வந்து போயிட்டு அவங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு அண்ணன் தங்கச்சி உறவு தான் அப்படின்னு முட்டம் கொடுக்கக்கூடாது. நடுநிலையோடு என்ன கருத்தோ அதை மட்டும்தான் பேசணும், நாகரிகத்தோடு. அதுவும் நம்ம வந்து பண்ணால் நீங்கள் பேசுறது உங்களோட பெயரை சொல்லி என்ன படிக்கிறீங்க சொல்லிட்டு நீங்கள் பேசணும். அதை தாண்டி ஒருத்தரோட ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியான வாக்குவாதமோ, நீங்கள் அமைதியாக இருங்கன்னு சொன்னால் அமைதியாக இருந்தணும், வாக்குவாதம் செய்யக்கூடாது. யாராவது ஒருத்தர் பேசும்போது அது நல்லா பேசினா கை தட்டுங்க, எதிரணியாக இருந்தாலும் கை தட்டுங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே வந்து சத்தம் போட்டு சட்டசபையில் வெறுப்பேற்றுற மாதிரிலாம் வெறுப்பேற்றக்கூடாது. சரியா? இப்பொழுது நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். நன்றி. இன்னொரு மைக் இல்லையா? சரிங்க தம்பி, யாரா தொடங்குறீங்க? உங்க பேர் சொல்லி தொடங்க. என் பெயர் சுதீர் யூரா, சுருக்கமாக சூரா. நான் பிடெக் மெக்கானிக்கல் படிக்கிறேன், எஸ்ஆர்எம்இஸ்ட். பாயிண்ட் நோட் பண்ணிட்டு வந்துட்டேன், ஏன்னா பாயிண்ட் இல்லாமல் பேச முடியாது. மாற்றம்னு பேசுகிறேன், என்ன மாற்றம்ன்றது தெரியணும். முதலாவதாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, இந்த ஆட்சி மாற்றம் அப்படின்னு பேசும்பொழுது எதிரணி இங்கே இல்லை, வெளியில எதிரணியாக அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய ஆட்கள், இந்த கட்சியில் இந்த ஆட்சிக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய வரலாறு சிறப்பு உங்களுக்கு தெரியல, நாங்கள் எவ்வளோ பெரிய கட்சின்னு உங்களுக்கு தெரியல, 70 வருஷ பாரம்பரியம் உங்களுக்கு தெரியல, அதெல்லாம் உங்களுக்கு புரியல, புரிஞ்சுக்கவும் உங்களுக்கு அறிவு இல்லை, ஏன்னா நீங்க தற்குறி. ஆனா we are proud கொத்தூஸ்,
அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இன்னைக்கு அரசியல் நிலைமை வந்து சட்டசபையில ஒரு பக்கம் அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியல. 70 வருஷம் பழைய கட்சி எதிர்கட்சியா இருக்கதா இல்ல 2 வருஷம் புது கட்சி ஆளுங்கட்சியா இருக்கதான்ற காரணத்தை நீங்க சொல்லுங்க, நான் சொல்ல விரும்பல. அதுக்கப்புறம் எதிர்கட்சியினரா வெளியில இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்றாங்க, உங்க அப்பாவை படிக்க வச்சது எங்க பேனா, உங்க தாத்தாவை காப்பாத்துனது எங்க பேனா, உங்க பேனா காப்பாத்துச்சு, இப்போ உங்க பேனா இல்ல, அப்ப அடுத்த பேனாக்கு வழி விடுங்கன்றதுதான் இங்க ஒரு பேச்சா இருக்கு. கலைஞருடைய பேனாக்கு பெரிய மகிமை இருக்கு, அதை நாங்க உணர்கிறோம். அவருடைய திராவிட சித்தாந்தத்திற்கும் கொள்கைக்கும் பெரிய ஒரு ஓப்பனான ஒரு ஐடியாலஜி தான், அது தப்பு இல்லை. ஆனா திராவிடம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு, அதை கொஞ்சம் விரிவாக்கி ஆந்திரா அந்த பக்கம்லாம் கொண்டு போயிருக்கலாம், பரவாயில்ல இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு இத்தனை நாள் இந்த பேனா காப்பாத்துச்சே, இப்ப அந்த பேனாவுடைய தலைமகனை அந்த மகனை நீங்க விட்டுட்டீங்களே, அந்த பேரனை நீங்க விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாம அழுது கொண்டிருக்கும் ஆட்களுக்கு நான் சொல்வது, இப்போ ஃபுட்பால் நடந்துச்சு, அதுல வந்து எனக்கு ஃபுட்பால் தெரியாது, ஆனா பார்த்தேன் ரீசெண்டா. ஏன்னா நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதை எல்லாரும் பார்ப்பாங்க, நான் ஃபுட்பால் பார்க்க கூடாது, ஏன் சார் நாங்களாம் ஃபுட்பால் பார்க்க கூடாதான்ற மாதிரி. அப்போ வந்து அந்த கால்பந்து ஆட்டத்துல அந்த கடைசில இந்த கடைசி வரைக்கும் ஒருத்தர் பந்தை எத்திக்கிட்டே வருவாரு. ஆனா கடைசியில அந்த பந்தை வாங்கி எத்தி விடுறேன் வேற உணவா இருப்பான், அவன் பேர்ல தான் கோல்டு இருக்கும். அதுக்காண்டி நீ எதுக்கு நான் தாண்டா எத்திட்டு வந்தேன் நீ எப்பறம் எத்தலான்னு சொல்லக்கூடாது. அல்டிமேட்டா அந்த கோல் யாரு போடுறான்னா அந்த டீமுக்கு தான். அந்த மாதிரி ஆட்சி யாரு பண்ணாலும் ஆட்சி மாற்றமும் நல்லதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆட்சி மாற்றத்தை நம்ம வந்து கொடுக்கணுமே தவிர அதிகாரத்தை வந்து மாத்திட்டோமே அப்படின்னு அழுவக்கூடாது. இந்த பக்கம் அதிகாரம் எங்க கிட்ட தான் இருக்குன்னு ஆடவும் கூடாது, அதை நான் உணர்கிறேன். அதுக்கப்புறமேட்டு முக்கியமான ஒரு இஷ்யூ, ஒரு பிரச்சனைன்னு கூட சொல்லலாம். இந்த சிஜேபி அப்படின்னு ஒரு கட்சி வந்து இப்ப ஜந்தர் மந்தர்ல போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீட்டை பேன் பண்ண சொல்லி. இதுக்கு இந்த அரசு என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத நானும் தேடினேன். எனக்கு இந்த அரசுக்கு நான் வந்து ஆதரவு கிடையாது, ஆனா இருந்த அரசுல எனக்கு ஒரு ஏமாற்றம் இருந்துச்சு. அதனால இந்த அரசு வேற வழி இல்லாம ஆதரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இவங்களுடைய மோட்டிவ்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவும் இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீட்டு இந்த மாதிரி தேர்வுகளை எல்லாத்தையும் ஸ்டேட் பவர்ல கொண்டு வரணும், கன்கரண்ட் லிஸ்ட்டை வந்து மாற்றணும். இந்த ஸ்டேட் பவருக்கு கொண்டு வந்தா இது வந்து இன்னும் நல்லா இருக்கும். நீங்க எய்ம்ஸ் இந்த மாதிரி காலேஜஸ்க்கு நீட் வச்சுக்கோங்க, ஆனா எங்க ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு எங்களுடைய பவர் ஃபுல்லா கொடுங்க. இப்போதைக்கு பவர் இருக்கு, ஆனா ஃபுல் ரைட்ஸ் எங்களுக்கு வந்தா இன்னும் நல்லா இருக்கும். இங்க தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் பேசலாம், இது ஏன்னா தமிழக அரசு செயல்பாடு அதான் சார். இல்ல அதாவது நீட்டுடைய பேனை பத்தி, ஏன்னா போன ஆட்சியில அவங்க சொன்னாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட்டை ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த ஆட்சி மாற்றமா நான் என்ன பாக்குறேன்னா, வெறும் வாய் மட்டும் சொல்லாம, வாய்மொழியா சொல்லாம அதுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுத்துருக்காங்க, வாய்மொழியாவது சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்றதுக்காண்டி அந்த கருத்தை எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் பிள்ளையார் தலைவன்ற பெருமை யாருக்குமே வரப்போறது இல்லைன்றதை நான் ஆல்ரெடி ஒரு தடவை சொன்னேன், அது திரும்பியும் சொல்லிக்கிறேன். பிள்ளையார் தலைவன்ற பெருமை யாருக்குமே வரப்போறது இல்லை, விஜய் அதற்கு விதிவிலக்கு அல்ல, சிஎம் விஜய் அதற்கு விதிவிலக்கு அல்ல அப்படின்றத சொல்லிக்கிறேன். அதுதான் சுருக்கமாக முடிக்க போறேன். ஒரு 8 பாயிண்ட் வச்சிருக்கேன் அவருடைய மாற்றத்திற்கு. 8 மினிஸ்டர்ஸ், வளர்ந்து வரும் முன்னேறி வரும் சமுதாயத்தில் இருந்து 8 மினிஸ்டர்ஸை அவருடைய கேபினெட்ல வச்சிருக்காரு. இது ஒரு பெரிய மாற்றமா நான் பார்க்கிறேன், நல்ல ஒரு மாற்றமாகவும் பார்க்கிறேன். அதை நிரூபிக்கப்பட்ட ஊழலுக்கும் நிரூபிக்கப்பட்ட லஞ்சங்களையும் ஒழிக்கிறதுக்கும் அதை அடக்கிறதுக்கும் விரைவான நடவடிக்கை அவரால் முடிந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார்ன்றதை உணர முடியும். அரசுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் நல்ல விதமா கொண்டு வரது ஒரு பெரும் முன்னேற்றமா எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் பிஜேபி பாசிச பாஜக அப்படின்னு தன்னுடைய பிரச்சார பரப்புரையில பேசியிருந்தால் கூட அவங்கள ரொம்ப எதிர்க்காம, ரொம்ப மாண்போட, ரொம்ப மரியாதையோட, அவர் ஒரு பிரைம் மினிஸ்டர்ன்ற ஒரு அக்கறையோட, ரொம்ப ஆங்கிரி அப்படின்ற போக்கில் இல்லாம இன்டென்ட் மட்டும் இருக்கு, கண்டென்ட்டும் இருக்கு. கண்டென்ட் இன்டென்ட் தான் முக்கியம். டிமானிசேஷன் பில்லை வந்து எரிச்சாங்க, அதுக்கான படி இப்போ ஏதோ மாறுது, என்னன்னு தெரியல, பார்ப்போம். அதுக்கப்புறமே நிறைய இடங்களை போய் சந்திக்கிறாரு, ஆய்வு செய்யறாரு, அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயமாவும் இருக்கு, ரொம்ப அருமையான விஷயமாகவும். அதாவது வந்து பேசுறது வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக பேசணும், உட்காந்து போதும் பேசுறது ரொம்ப ஷார்ப்பாக. ஏன்னா 3:30 மணிக்கு முடியணும், 1 மணி நேரம் தான் இருக்குது, இவ்வளோ பேர் பேசணும். நீங்களே வந்து நோட்ஸ், எல்லாரும் நோட்ஸ், நான் கூட நோட்ஸ் எடுத்து வச்சு உரம் வச்சுட்டேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, ஒரு பேனா அவங்க பிள்ளையை வந்து காப்பாற்றல, இது மாதிரியா தனி மனித தாக்குதல் வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, சரியா? தமிழ்நாட்டு அரசியல் வந்து அண்ணா தோற்றுருக்காரு, காமராஜர் தோற்றுருக்காரு, அம்மையார் ஜெயலலிதா தோற்றுருக்காங்க. தோல்வி என்பது அது வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரம் கிடையாது. விஜய் வந்து அடுத்த தேர்தலில் வந்து இனிமேல் தோக்கவே மாட்டார், ஏதாவது உறுதி இருக்கா? அவ்வளோ. அதனால வந்து பார்த்தீங்கன்னா தனி மனித தாக்குதல் இல்லாமல் இதுக்கு பதில் சொல்லுங்க. சரி 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 இல்லைங்கய்யா, இது தனி மனித தாக்குதல் பண்ணும்போது அது சொன்னாங்க. அனைவருக்கும் வணக்கம். தம்பி நல்லா பேசினாரு. இந்த அணி வந்து ஏமாற்றம், நானும் ஏமாற்றம் அப்படின்றத சார்ந்து பேசுறேன். என் பேர் வந்து கிருபா. நல்லா பேசினாரு, இன்டென்ட், கண்டென்ட், ப்ரௌடு, கொத்தோஸ் எல்லாம். ஆனா தம்பி தலைப்பு வந்து
தமிழக அரசுடைய செயல்பாடு மாற்றமா ஏமாற்றமா? அதனால எதிரணிக்கு என்னென்ன மாற்றம் நடந்திருக்குது நானே சொல்லிடுறேன். ஏன்னா அவர் கண்டென்ட் மாதிரி நிறைய சொல்றதுனால என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குன்னா நிறைய மாற்றம் நடந்துட்டு இருக்கு. என்னென்ன மாற்றம்னா, ஆல்ரெடி பிங்க் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உமன்ஸ்க்கு இருக்கிற ஒரு நேமை அதை இன்னும் போலீஸ் எண்ணிக்கை ஏத்தல, அதை வந்து சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமை மாத்தினது, பேர் மாத்தினது. அப்புறம் வந்து பழனியுடைய அரசுடைய நிலத்தை அவங்க பினாமி பேர்ல மாத்தினது, அதுவும் மாற்றம் தான், அது மாத்தினது. அப்புறம் மத்திய அரசு ஜூட்டுக்கு 15% வரி விலக்கு அறிவிச்சத அதோடைய கட்டுப்பாடு மத்திய அரசுல இருக்கு. அவங்க மட்டும்தான் அதை குறைக்கவோ ஏத்தவோ முடியும். அவங்க குறைச்சத நாங்க வந்தோடனே மாத்திட்டோம்னு சொல்லி அதை இவங்க பேர்ல மாத்திக்கிட்டது. இது இல்லாம நல்லா அவங்க துறையில வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கியமான 15 IAS அதிகாரிகளை அவங்க அடுத்த நாள் இவங்க போய் ஒரு மாசத்துல அந்த துறையை பத்தி நாங்க இப்பதான் புதுசா வந்திருக்கோம், நாங்க கத்துக்கணும்னு சொல்றாங்க. ஆல்ரெடி கத்துக்கிட்டு இருந்த 15 IAS அதிகாரிகளை இடம் மாற்றம் பண்ணது, துறை மாற்றம் பண்ணது, இந்த மாதிரி சொல்லி பல மாற்றங்கள் பண்ணிருக்காங்க. அதனால எதிரணி வந்து தலைப்பு மாற்றமா ஏமாற்றமான்னு தாண்டி அவங்க வந்து அங்க நடக்கிற கண்டென்ட் அதை இன்டென்ட்னு சொல்லாம இதுதான் மாற்றங்கள், இதை ஏத்துட்டு நீங்க இதை தாண்டி ஏதாவது மாற்றம் பண்ணிருக்காரா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. சார், அந்த HRMC லேண்ட் பார்சலை பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்கன்னு அண்ணன் சொன்னாங்க. நான் இன்னொன்று அதே HRMC டிபார்ட்மெண்ட்டில் வேற ஒன்று சொல்லிடுறேன். HRMCங்கிற டிபார்ட்மெண்ட் எதுக்காக உருவாக்கப்பட்டது? கோயிலோட நிதியை பாதுகாக்கணும், அது எதுக்கு செலவு பண்ணணும்? கோயிலோட வளர்ச்சி பண்ணிக்கும், அங்கே வர பக்தர்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யவும் தான். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, கோயிலோட இடங்களை வந்து வணிக வளாகம் கட்டுறது, திருமண மண்டபம் கட்டுறது, இது போல கட்டி அதை வருமானத்துக்கு இது பண்ணாங்க. அதுவும் அந்த வணிக வளாகமாக இருக்கட்டும், திருமண மண்டபமாக இருக்கட்டும், அது யாருக்கு கொடுக்குறாங்க, யாருக்கு லீஸுக்கு கொடுக்குறாங்க? அவங்க பிரமுகர்களுக்குள்ளேயே கொடுத்துக்கிட்டு அதுக்காக அந்த கமிஷனும் இது பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இது போல பண்ண பல ப்ராஜெக்ட்ஸ் இவங்க வந்ததுக்கு அப்புறமே உடனே எல்லா டெண்டரும் ஒர்க்கு நடக்காம இருக்கிற எல்லா டெண்டருமே உடனே கேன்சல் ஆகியிருக்கு சார். திருமண மண்டபம் இது போல வணிக வளாகம் கட்டுறதுக்கான டெண்டர் எவ்வளோலாம் இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணாங்களோ டெண்டர் ஸ்டேஜ்லேயே இருந்தது, அதோட கேன்சல் பண்ணியாச்சு. இது மாற்றமா நான் பார்க்குறேன் சார். சார் இவர் வந்து டெண்டர் வந்து மாறிச்சு. இப்போ முன்ன வந்து அவங்களுக்குள்ளேயே கொடுத்துக்கிறாங்க. ஆனா இப்ப வந்து வேற ஒருத்தவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னாரு. எங்க ஊர்ல வந்து டெண்டரே விடல, அவங்க கட்சிக்காரங்களே எடுத்து கொடுத்தாங்க. ஆல்ரெடி இருக்கிற டெண்டரை எடுத்து கேன்சல் பண்ணிட்டு அந்த மாதிரி எடுத்து கொடுத்தாங்க. காஞ்சிபுரம் சார், காஞ்சிபுரத்துல காரைன்ற ஒரு கிராமத்துல வந்து ஊராட்சி மன்றத்துல டெண்டரே விடல, அவங்களே எடுத்து அவங்களோட ஆதரவாளருக்கு கொடுத்துறாங்க. இதை பத்தி அவரோட கருத்து என்னன்ட்டு அவர் சொல்லலாம் சார். அப்போனா இன்னொரு டெண்டருக்கு வரலாம் சார். எங்கள் ஊர் கும்பகோணம் சார், எங்கள் ஊர் கும்பகோணம். அதாவது பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளார ஒரு பஸ் ஸ்டாண்டு இருக்குது சார். ஒரு பேருந்து நிலையங்கிறது எதுக்காகன்னா மக்கள் வந்து எளிதாக போய் வெளியூருக்கு சென்றடையணுங்கிறதுக்காக தான். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு இவங்க வந்ததுக்கப்புறமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் புது பஸ் ஸ்டாண்டு. அது எங்கே கட்டியிருப்பாங்க? ஊருக்கு வெளில கட்டியிருப்பாங்க. ஊருக்கு வெளில 10 கிலோமீட்டர் தள்ளி கட்டியிருப்பாங்க. அதுவும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே லேண்டும் கொடுக்குறாங்க கட்டுறதுக்கு. நானே கொடுக்குறேன் கொடைவள்ளல் போல சுற்றி பார்த்தீங்கன்னா அவங்க லேண்டு, நடுவில் பேருந்து நிலையம். இதே எங்கள் ஊர்லேயும் கும்பகோணத்தில் சார், கும்பகோணத்தில் சாக்கோட்டை அன்பழகன் அவர் பேர், எம்எல்ஏ, ப்ரீவியஸ் எம்எல்ஏ. அவர் வந்து 10.92 ஏக்கர் எக்ஸாக்டாக தெரில கொடுத்துருக்காரு. சுற்றி அவரோட இடம் கொடுத்து இது போல் அவங்களோட வளர்ச்சிக்கு தான் இது போல் டெண்டர்ஸ் விட்டுறது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே தவிர மக்களுக்கு எதுவுமே இல்லை சார். சார் எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்லியிருக்கேன் சார். அதான் சார், பேருந்து நிலையம் சொல்லியாச்சு இல்லை எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும். எக்ஸாக்டாக இதுக்கு டேட்டாவோ உள்ளது சார். எனக்கு தெரிஞ்சு எந்த மாற்றமுமே ஏற்படல. அரசு மருத்துவமனைன்னு எடுத்துக்கினா இன்றைய வரைக்குமே செவிலியர்களும் இல்லை, மருத்துவர்களும் போதிய அளவுக்கு இல்லை. அதனால மக்கள் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. இப்போ கல்லூரியில் உள்ள மாணவர்களுக்கான நான் முதல்வன் திட்டம் ஸ்கீமுங்கிறது நடந்துட்டு வந்துச்சு. அது இப்போ வந்து செயல்பாட்டிலே இல்லை. இதனால மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மின்சாரம் வந்து அடிக்கடி பாதிக்கப்படுது. நீர்னு எடுத்துக்கினோம்னா கர்நாடகா அரசுலேருந்து வர்ற நீர் வந்து காவேரி பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சு. பற்றாக்குறை ஏற்பட்டதுனால விவசாயிகளுக்கு வந்து ரொம்பவே பாதிப்பு ஏற்படுது. இதெல்லாம் என்ன, இது மாற்றமா? எந்த மாற்றமும் இல்லை, ஏமாற்றம் தானே நடந்திருக்குது.
செயல்படாம இப்போதைக்கு செயல்படல. இப்போ வந்து எல்லாரும் சொன்னாங்க, இப்போ நிறைய லோன் இப்போ வந்து விவசாயிங்களுக்கு விவசாய லோனை தள்ளுபடி பண்ணிக்கிறாரு பாதி %. விவசாய லோனை தள்ளுபடி பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமா சிங்கப்பெண்ணு சிறப்பு படை பஸ் ஸ்டாண்டர், கோவில், ஸ்கூலு எல்லா இடத்துலயும் இருக்குது வேலை. அதுக்கப்புறமா இப்ப லஞ்சம் வாங்கின்னு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் செஞ்சுன்னு இருந்தாங்க. இப்ப லஞ்சமே இல்லாத ஒரு தமிழ்நாடா உருவாக்குறாரு நம் முதலமைச்சர். அதுக்கப்புறமா ஒயிட் ஷாப்பு எல்லா இடத்துலயும் இருந்தது. இப்ப வந்து ஸ்கூலு, கோவில் எல்லா பக்கத்துலயும் ஒயிட் ஷாப் ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க. மொத்தத்தையும் இப்ப மூடி, இப்ப நல்லா 730 ஒயிட் ஷாப்பை மூடி நம்ம முதலமைச்சர் பண்ணிக்கிறார். தேங்க்யூ சார். சார் ஐயா வணக்கம் ஐயா. என் பேர் சுதர்சன், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரேன். சகோதரர் சொன்னார் லஞ்சம் ஒழிஞ்சிருச்சுன்ட்டு. போன மாதம் தாவை காட்சி தான் இருந்துச்சு. போன மாதத்தில் எங்கள் ஊரில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு பவர் ஆஃப் அட்டானி வாங்குறதுக்கு நான் 25,000 ரூபா செலவு பண்ண உள்ள லஞ்சமாக கொடுத்தேன். இதுக்கு அவர் பதில் சொல்வாரான்னு எனக்கு தெரியல. அதேமாரி சிங்கப்பெண் திட்டம் சொன்னார். சிங்கப்பெண் திட்டம் திமுக ஆட்சியில் பிங்க் போலீஸ் என்று பிங்க் பேட்ரோல் எல்லா ஏரியாவிலும் இருந்துச்சு. அதை இவங்க பேர் மாற்றி சிங்கப்பெண் திட்டம்ட்டு ரீல்ஸ் ஆட்சியாக தான் இருக்கு, ரியல் ஆட்சியா இல்லை. அது $730 கடன்ல 717 சொன்னாங்க. அந்த கடைகள் எங்கெங்க மூடப்பட்டதுன்ற டீட்டெயில் வந்து பார்த்தா இன்னும் வெளியிடப்படல. அது மட்டும் உங்களோட கருத்துக்காக சொல்றேன். அதை பத்தி வந்து ஒரு இந்த தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டாங்க, அதுக்கான உரிய பதில் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கேலப், சமூக பணித்துறையிலேருந்து வந்திருக்கேன். அண்ணன் சொல்லியிருந்தாரு லஞ்சம் இன்னும் ஒழிக்கப்படலை, இன்னுமே நான் வந்து பவர் ஆஃப் அட்டானி வாங்கிறதுக்கு லஞ்சம் கொடுத்து தான் இருக்கேன்ட்டு. ஆனால் வந்து நாங்கள் ஆட்சி அமைக்கும் முன்னாடியிலேருந்து நாங்கள் என்ன சொல்லிருக்கோன்னா, லஞ்சத்தை வாங்குறதையும் நாங்கள் வந்து அனுமதிக்கல, கொடுக்கறதையும் நாங்கள் அனுமதிக்கலன்னு தான் சொல்கிறோம். உங்ககிட்ட கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ கூட கரூரில் போயிருக்கும் போது அண்ணன் பேசியிருந்தாரு, லஞ்சம் வாங்குறவங்களையும் விட மாட்டோம், லஞ்சம் கேட்குறவங்களையும் விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி வாங்கினவங்களையும் விட மாட்டோம் அப்படின்னு பேசியிருந்தார். நீங்கள் உங்ககிட்ட அவ்வளோ காசு கேட்டிருந்தா நீங்கள் என்னத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம், அது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறமா அக்கா பேசியிருந்தாங்க, இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பவர் கட் இஷ்யூஸ் நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பவர் கட் இஷ்யூஸ் வந்து இப்போ மட்டும் இல்லை, ஏன்னா வந்து ஒரு அரசாங்கம் 5 வருஷம் இருக்குன்னா அடுத்து இப்போ முடிய போகுது, இந்த எலெக்ஷன் வருது அப்படின்னா அந்த எலெக்ஷனை பார்த்துட்டு போயிட முடியாது. அதுக்கு வந்து மே மாதம் வந்தாலே ஒவ்வொரு வீட்லேயும் எங்கள் வீட்டில் ஒரு 3 ஏசி ஓடுது. ஒவ்வொரு வீட்லேயும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஏசி, ஃபேன் அதை மாதிரி போக மே மாதம் ஆனால் நிறைய கரண்ட் இழுக்க தான் செய்யும். அதுக்கு நம்ம முன்னேற்பாடாக நம்ம தான் எத்தனை மெகாவாட் வாங்கணுமோ அதை வந்து நம்ம முன்னாடியே உற்பத்தி பண்ணியிருக்கணும். தமிழ்நாட்டில் இது வரைக்குமே 3000 மெகாவாட் மட்டும்தான் உற்பத்தி பண்ண முடியுது. நம்மளுக்கு தேவையான மெகாவாட் வந்து 15,000 மெகாவாட்டு. வெறும் 3000 மெகாவாட் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணுறோம். மீதி எல்லாமே நம்ம கடன் வாங்கி மற்ற மாநிலத்துலேருந்து, மற்ற அணுமின் நிலையங்கள்லேருந்துலாம் நம்ம வாங்குகிறோம். அது இல்லாமல் இப்போ நம்ம வந்து டேம்ஸ்ல இருந்துலாம் வந்து ஹைட்ரோ பவர் எடுக்கிறோம். அதெல்லாம் வந்து இவ்வளோ நாளாக வந்து மூடி வச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட், அதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் எல்லாமே வெறும் தொடக்கத்தில் ஒரு ஃபண்டு அந்த காசை கொடுத்து ஆரம்பிச்சாங்களே தவிர்த்து அது இன்னும் எதுவுமே பண்ணலை. இப்போதான் நாங்கள் வந்து 7,000 கோடி அதுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்கு. அம்பா சமுத்திரத்தில் அது மாதிரி இடத்துல, டேம் இருக்க இடத்துலலாம் அது வந்து. ஸோ அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணோன்னா நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் 3000 மெகாவாட், இது ஒரு 2,500 மெகாவாட், மொத்தம் 5,500 மெகாவாட் வந்து உற்பத்தி பண்ணி நம்ம எலக்ட்ரிசிட்டி இருக்கிறத நம்ம செலவு பண்ணுறதை வந்து குறைக்கலாம். அது இல்லாமல் இப்போ 200 யூனிட் வந்து அதுக்கும் சொல்லுவாங்க,
அதுக்கும் சொல்லுவாங்க 500 யூனிட் யூஸ் அதுக்கு மேலே யூஸ் பண்ணியிருந்தா 200 யூனிட் ஃப்ரீ இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தாங்க, நாங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் நாங்கள் ஆட்சி அமைச்சோன்னா வந்து நாங்கள் 200 யூனிட் இல்லை, நாங்கள் வந்து 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கிறத வந்து நாங்கள் மாதம் எடுப்போன்ட்டு. அதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரில. ஐயா அவர் சொல்லியிருந்தாரு லஞ்சம் கேட்டிருந்தாங்களா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலான்ட்டு. இப்போ நீங்க அந்த அதிகாரினா நீங்க ஒரு ஆளை வச்சு அவங்க மூலியமா லஞ்சம் கேட்கும்போது உங்க மேல என்ன கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, பண்றதுக்கு ப்ரூஃப் இல்லை. அதே மாதிரி திருச்செந்தூர்ல அறநிலைத்துறை அமைச்சர் சென்று லஞ்சம் கேட்டாங்கன்ற ஒரு விஷயம் பரபரப்பாச்சு. போன வாரமும் திருச்செந்தூர்ல சிறப்பு தரிசனத்துக்கு 3000 லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இன்னமும் அது இன்னும் ஒழியல. அதே மாதிரி இன்னொரு கருத்து என்னன்னா, முதலமைச்சர் பதவி இருக்கும் போதே கஜானா காலின்னு சொல்லிட்டு இருந்தாரு. 23ஆம் தேதி தாய்மாமனுக்கான ஸ்கீமுக்கு டெண்டர் ஓபன் பண்ணிருக்காரு. அது 587 கோடி கிட்ட ஓபன் ஆயிருக்கு. அதுக்கு கஜானால காசு இருக்கான்றது நீங்க தான் சொல்லணும். பேசும்போது வந்து பண்ணா நாங்க அவரும் ஒரு ஆட்சியாளராக பேசுறாங்க. என் பெயர் ஆர் பாலாஜி. முன்னாடி அந்த சகோதரர் என்ன சொன்னார்னா ரீல் ஆச்சுன்னாரு. இப்போ இன்னைக்கு காலைல வந்து அந்த எக்மோரில் அதான் கொஞ்ச நாள் முன்னாடி நடந்தது. எக்மோரில் ஒரு ப்ரெக்னன்சி உமன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து செவிலியர்கள்லாம் வந்து எங்களை கண்டுக்க மாட்டாங்க, இங்கே வந்து எதுவுமே சுத்தமாக இல்லை அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு மதியானமே போய் இவர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணார். அங்கே இருக்க ரெஸ்ட் ரூமு அங்கே இருக்க எல்லாத்தையும் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி இது பண்ணார். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணார். முன்னாடி இந்த கவர்மெண்ட்டில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த சிஎம்ஐ போய் ஏதாவது கொஸ்டின் கேட்க முடியுமா? அதை மட்டும் சொல்லுங்கள். இந்த தடவை கொஸ்டின் கேட்க விட்டாரு. இப்போ வந்து முதலமைச்சர் பதவி ஏற்று ரொம்ப நாள் ஆகிருச்சு. பிரஸ் மீட் அப்படின்னு ஒன்று வச்சா அங்கே உட்காந்து பேசணும் இல்லையா? சாப்பிட இல்லை. என்ன மக்கள் எல்லாம் என்ன சும்மாவா? அவங்களுக்கு 1008 தேவைகள் இருக்குல்ல. அப்போ அரசு ஏற்று அவங்க அதை பண்ணணுமா இல்லையா? அண்ட் அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நான் இங்கிலீஷ் படிச்சிருக்கேன், ஹிந்தி படிச்சிருக்கேன். லைக் ஐம் டாக்கிங் அபவுட் எம்எல்ஏ. அந்த ஒரு எம்எல்ஏ வந்து சொல்கிறாங்க நான் இங்கிலீஷ் ஆங்கிலம் தெரியும், ஹிந்தி தெரியும்னு. ஆனால் அவங்க பேசுகிறாங்க மை செல்ஃப். அவங்கள உட்காந்துக்கிட்டு நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கோம், இங்கே வந்து கிராமர் ஒழுங்கா இல்லை அப்படின்ட்டு. இப்போது தமிழக அரசு வந்து இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாரு. சரி, அவர் என்ன மாற்றத்தெல்லாம் கொண்டு வராருன்னா, ஒரு பார்லிமெண்ட்ல உட்காந்து பேசினா அவங்க முன்னாடி இருந்த திமுக ஆட்சியிலன்னு தான் பேசுறாங்களே தவிர அவங்க என்ன சொல்யூஷன் கொடுக்க போறாங்கன்றத சொல்லவே இல்லை. இப்ப வரையுமே அவர் சொல்லல, ஆக்ஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு உங்க பதில் என்ன? சார், அந்த மினிஸ்டரை பற்றி சொல்லியிருந்தாங்க. நான் நீ சாப்பிட்டு வந்திருக்க, நான் சாப்பிட கூட இல்லை அப்படின்னு சொன்னாருன்னு. அது ஆக்சுவலாக அது தவறாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க சார். அந்த இடத்துல அந்த மினிஸ்டரை பாராட்டியே ஆகணும். ஏன்னா அந்த பையன் தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கான். அவனோட இப்போ மீடியாலாம் இருக்குமே, இது அவனோட இதையும் கெட்டுறக்கூடாது. ஏன்னா அவர் டீசெண்டாக சொல்லி அவன் பேசுகிறதையும் கேட்டுட்டு அவனுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இதே மற்ற மினிஸ்டர்ஸாக இருந்தால் அதெல்லாம் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு தெரில சார். அதை தவறாக பரப்பிக்கிட்டே இருக்காங்க. சாப்பிட்டு வந்திருக்கேன்னா அவர் என்ன லஞ்சை பற்றி சொல்லலை. அது நம்ம எல்லாரும் ஓட்டு போட்டு அவங்கள சூஸ் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து சரியான முறையான ரிப்ளை கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. அதுதான் மக்களும் எதிர்பார்க்குறாங்க. அதுதான் என்னோட வாதமாக நான் முன் வச்சேன். அதே போல் ஒரு ஐடி கார்டில் ஏதோ ஜாதி பேர் போடணும்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு. ஆனால் வந்து எல்லா எம்எல்ஏக்களும் இப்போ மறுபடியும் மினிஸ்டர் எல்லாருமே சேர்ந்து இல்லை அவர் வந்து இதை சொன்னார் அதை சொன்னார், நம்ம தான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னு. அது அவங்க என்ன சொல்ல ட்ரை பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதை எப்படி அவங்க மாத்துறாங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து பரத். நான் லா டிபார்ட்மெண்ட்லேருந்து வரேன். அதாவது ஹலோ ஹலோ அதாவது நான் பேச போகிறது என்னன்னா 32 கவர்மெண்ட் வேலைகள். 32 கவர்மெண்ட் வேலை கேட்கலையே. செக்
32 கவர்மெண்ட் வேலை 32 கவர்மெண்ட் வேலை வந்து அவருடைய பேக்கெட்லேருந்து எடுத்து தர மாதிரி இருக்குது. இது அதாவது அவருடைய சொந்த பிரச்சாரத்தில் இறந்தவங்களுடைய ஜாப்ஸ்லாம் இப்போ டிஎன்பிசி குரூப்பில் குரூப் 1 குரூப் 2 குரூப் 3 எல்லாம் ராவெல்லாம் படிக்கிறவங்களுக்கு அர்த்தம் என்ன இருக்குது? இப்போ கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து அவருடைய தனி பிரச்சனைக்கு வந்து அவர் வந்து இஷ்டத்துக்கு கொடுத்தா அப்போ மீதி பேரெல்லாம் படித்தவங்களுக்குன்னா என்ன அர்த்தம் இருக்குது? இந்த 32 வேலைகளுக்கான அர்த்தங்கள் என்ன இருக்கு? சார் டிஎன்டிஐபிஆர்னு ஒன்று இருக்குது சார், அதாவது தகவல் தொலைத்தொடர்பு துறை சார். அதுக்கு இத்தனை வருஷம் ஆட்சியில் கடந்த 30 வருஷம் ஆட்சியில் அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கே தான் அந்த ஜாப்பை ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக குரூப் 4 மூலமாக அதுக்கு வேக்கன்ட்டை ஃபில் பண்ண போகிறாங்க சார். அது இப்போ தான் நடக்குது. நியாயப்படுத்திடலாம், அப்படிதானே? நியாயப்படுத்திடலாம். அதே மாதிரி அந்த ரத்தன் பண்டிட்டு போட்டது நியாயப்படுத்திடலாம், ஜெகதீஷ் பழனிசாமி போட்டது நியாயப்படுத்தலாம், அப்படிதானே? சரி, இப்போ இங்க பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் வந்து நீங்க இண்டிவிஜுவலா உங்களுடைய ப்ராப்ளம்ஸை சொல்றீங்க, உங்க தொகுதியில் நடந்தது. இது சிஸ்டம் சேஞ்ச் கிடையாது, இது எந்த ஆட்சியிலையும் இருக்க தான் போகுது. வேறு பிளாட்டோ சொல்ற மாதிரி ஒரு பிலாசபர் கிங் வந்து ஆட்சி செஞ்சாலுமே அங்கே மினிஸ்கல் லெவலில் ஒரு ப்ராப்ளம் இருக்க தான் போகுது. ஒரு தீசிஸ்க்கு ஆன்டி தீசிஸ் வைக்கணும். சிஸ்டமில் என்ன சேஞ்ச் ஆகிருக்குன்னு இப்போ நான் ஒரு குவாலிட்டேட்டிவ் கொஸ்டின் கேட்குறேன். இப்போது யாருக்காவது இங்கே ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோன்னு சொல்ல முடியுமா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஃபிஸ்கல் டெபிசிட் இல்லை, தேடக்கூடாது. ஓகே. ஸோ நீங்கள் டேட்டாவை சொல்லலாம். ஃபிஸ்கல் டெபிசிட்டை நீங்கள் அதை குறைக்கிறதுக்கான உங்களுடைய இனிஷியேட்டிவ்ஸ் என்ன, அதை பேசுனீங்கன்னா அது ஒரு அமைப்பு மாற்றம்னு சொல்லலாம். நீங்கள் டிஏவிசியோடைய டிஜிபியாக அருணை போட்டிருந்தீங்க, அருண் ஐபிஎஸ். அதை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அது யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா? அவர் மேலே என்ன கேஸ் ஹிஸ்ட்ரி இருக்குன்னு தெரியுமா? அந்த நீங்கள் வந்து சும்மா ஒரு ரெய்டு அனுப்புறது அது அமைப்பு மாற்றம் கிடையாது. அது எந்த ஆட்சியும் 2 months வந்ததுக்கப்புறம் தனக்கான இந்த ஹீரோயிசமை காட்டும். அது அமைப்பு மாற்றம் கிடையாது. ஆஸ் அ ஹோல் இப்போ நான் கேட்க மாதிரி உங்கள் ஃபிஸ்கல் கன்சாலிடேஷனுக்கு நீங்கள் எடுத்த ஸ்டெப்ஸ் என்ன? உங்கள் அமைச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் மினிஸ்டர் யார் சொல்லுங்கள், அவங்க மட்டும் தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு. யார்? நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? அந்த சைட்லேருந்து ஒரு பதிலுமே வரல. யார் சொன்னா? அது இங்கே கேட்டதுக்கப்புறம் யார் சொன்னா? சரி, உங்கள் தொகுதி அவங்க ஃபாரின் போயிட்டு வந்தாங்களா? ஒரு மினிஸ்டர் நார்மல் பாஸ்போர்ட்டில் போக முடியுமா? அதுக்கு ஒரு பாஸ்போர்ட் இருக்கு, அது தெரியுமா? மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கொடுக்கணும், மெரூன் பாஸ்போர்ட். அது கூட தெரியாத ஒரு மினிஸ்டர் என்ன ஃபிஸ்கல் கன்சாலிடேஷனை பண்ணிட முடியும்? இதில் நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க அதை சொல்லுங்கள். அது ரெவென்யூ டெபிசிட்டை வந்து குறைக்குமாங்கிற அது சிஸ்டம் சேஞ்ச். நீங்கள் சும்மா இந்த தொகையில் லஞ்சம் வாங்கினாங்க, இதை மூடினாங்க, அதை மூடினாங்க, அது திஸ் இஸ் நாட் எ குவாலிட்டேட்டிவ் ஆர்குமெண்ட். இதை நம்ம எதுவுமே கொண்டு போக மாட்டோம் வெளியில். ஸோ இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் பாப்போம் யாராவது. ஐயா, என் பேர் தினேஷ். அதாவது எங்கள் ஊர் வந்து ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அவங்க வீட்டில் 2 பசங்க. அவங்க 2 பசங்களுக்கு இவர் சொன்னது எதனா புரியுமா? அதாவது இவ்வளோ நடந்திருக்கு, அவங்களுக்கு புரியாது. அவங்களோட தேவை என்னன்னா, அவங்க அப்பா கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தார், அவங்க 2 பசங்களும் ஒழுங்காக படிக்கலை, ஆனால் அந்த கவர்மெண்ட் ஜாப்பை அவங்களுக்கு வேணும். அதுக்காக அவங்க ஒரு நோ அப்ஜெக்ஷன் ஃபார்ம் வாங்கணுங்க ஐயா, இது சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுக்கப்புறமா அவங்க அம்மாவுக்கு ஒரு விடோ சர்டிஃபிகேட் வாங்கணும். இதுக்கு அவங்க 40,000 ரூபா செலவு பண்ணாங்க. இது 40,000 ரூபா அவங்க செலவு பண்ணாங்க. இதெல்லாம் அவங்களால தெரிஞ்சுக்க முடியல. அந்த 40,000 ரூபா அவங்க வாங்காமல் இருந்தால் அவங்களுக்கு அதான் மாற்றம், அதுதான் அவங்களுக்கு மாற்றம். அதே பக்கத்து எங்கள் சித்தப்பா இருந்தார். எங்கள் சித்தப்பா இறந்துட்டார், 1 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தார். நான் வரல, அது உங்களுக்கு தெரியும். எங்கள் சித்தப்பா இருந்ததுக்கு அவருக்கு வந்து நாங்கள் நோ அப்ஜெக்ஷன் ஃபார்ம் வாங்குறதுக்கு 5,000 ரூபா செலவு பண்ணோம். இத்தனையும் எங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்ச மூலயமா பண்ணியே 5,000 ரூபா செலவு பண்ணோம். ஆனால் விடோ சர்டிஃபிகேட்டுக்கு நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம், இது வரலும் வரல, 6 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஆட்சி வந்து அவங்களா கால் பண்ணாங்க,
அவங்களா கால் பண்ணி கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களோட ஃபார்ம் இருக்குது வாங்க அப்படி சொன்னாங்க. நாங்கள் போனால் எங்களை மாதிரி 5 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களும் இதுக்கு முன்னாடி 3 மாதம் வெயிட் பண்ணவங்க தான். இப்போ வந்து அவங்களே கிளியர் பண்ணி தந்தாங்க. இது எங்களுக்கு மாற்றமாக தெரியுது. எங்களோட மாற்றம் இது, நாங்கள் பார்த்த மாற்றம் இதுதான். ஏன்னா அந்த நிலைமையில இருக்கவங்களுக்கு 40,000 ரூபா பெரிய விஷயம்தான். இவ்வளோ தெளிவாக அவங்க என்ன பாஸ்போர்ட்டில் போனாங்க அப்படின்றது அவங்களுக்கு முக்கியமாக இல்லை. அங்கே அவங்களுக்கு ஒரு 40,000 ரூபா பெரிய விஷயமா இருந்துச்சுல்ல, அது இப்போ இல்லாமல் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அது ஒரு மாற்றம் தானே. இதுதான் என்னோட கருத்து. இது கொஸ்டினை மிஸ்லீட் பண்ணுற மாதிரி ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. கவர்மெண்ட் ஒன் மேன் ஷோ கிடையாது. ஒரு மனிதனுக்கு ஒரு நிவாரணம் கிடச்சிருச்சுன்னா அது கவர்மெண்ட்டுக்கான கிரெடிட் ஓகே எடுத்துக்கலாம். அது நீங்கள் ஆர்கியூ பண்ணுறது நல்லாயிருக்கும். ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் 40,000. எனக்கு கூட தான் நான் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஎம்கே ஆளு எனக்கு தெரியும், அவர் எனக்கு 40,000 காசு வாங்காமலே எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் போட்டு கொடுத்துட்டாரு. அப்போ டிஎம்கே ஆட்சியில் இருந்திருக்கலாம் நான் சொல்ல முடியும். ஒரு மனிதனுக்கு நடந்த சேஞ்சை நீங்கள் ஜென்ரலைஸ் பண்ணாதீங்க. நான் சொல்கிறது சிஸ்டம் சேஞ்ச் என்ன கொண்டு வந்தீங்கிறது தான் கேட்குறேன். பாஸ்போர்ட்டில் போனாங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னேன். மினிஸ்டர்ஸோடைய இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டியை நான் கேட்குறேன். நான் அதை கேட்குறேன். நீங்கள் ஒரு வணக்கம், என்னுடைய பெயர் சதீஷ்குமார், தமிழ் துறை. தம்பி அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் என்னுடைய உரை வைக்கிறேன். மினிஸ்டருடைய தம்பி கொஞ்சம் ஆங்கிலத்தை தான் பேசினாரு, எனக்கு அந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் புரியலை. அதாவது எந்த அளவுக்கு இங்கே இருக்கிற மினிஸ்டருக்கு அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, தாத்தன் அப்பா பிள்ளை நாளைக்கு பேரன்னு சொல்லி இப்படி ஒரு குறிப்பிட்ட குடும்பமே அமைச்சரவை முதலமைச்சர் பதவியில் இருந்தப்ப முதல் முறை தேர்தலில் நின்று அமைச்சராக மாறி இருக்கிறாங்க வெறும் 29 வயசுல. இதையே நாங்கள் ஒரு மாற்றமா பார்க்குறோம். அவங்களுக்கு தெரியல, கத்துக்கிறாங்க. அவங்க தெரியாம ஏதோ ஒரு அவசரத்துல போயிட்டாங்க. அது வந்து பெரிய ஒரு குற்றம்லாம் கிடையாது. அதுக்கான விளக்கம் தான் வந்து நீதிமன்றத்துல வந்து கேட்டிருக்கிறாங்க. நம்ம நயினார் நாகேந்திரன் கூட இப்ப வழக்கெல்லாம் தொடுத்திருக்கிறாரு. அவங்க விளக்கம் தர போறாங்க, இதுக்கப்புறம் கத்துக்கிற போறாங்க. நாங்க வந்தவொடனே எல்லாம் சரியா செய்யணும்ன்றது நீங்க நினைக்கிறது சரிதான். நாங்க அதை போக போக கத்துப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்க தெளிவுபடுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு டெக்னாலஜி ரீதியாக ஒரு பாயிண்டாக பேசிட்டா இதுக்கு முன்னாடி பண்ண அரசாங்கத்திலேருந்து நம்ம வேறுபட்டு நிற்கிறத நம்ம மறைச்சிடலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒருத்தருக்கு நடந்தால் சிஸ்டம் சேஞ்ச் ஆயிருமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் உண்மையாக போய் இப்போ ஒரு கணக்கெடுப்பு வச்சு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இப்போ லஞ்சம் வாங்குற எண்ணிக்கை தான் ஒரு 10-15 இடத்துல அப்படிதான் இருக்குமே தவிர லஞ்சம் வாங்காத எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு, முற்றிலும் குறைஞ்சிருச்சு. அவங்களுக்கு நடந்த மாதிரியே எனக்குங்கய்யா போன ஆட்சியில், அதாவது ஒரு 1.5 வருடத்துக்கு முன்னாடி கூட்டுப்பட்டால இருந்து எங்க வீட்டுடைய பட்டாவை தனியா பிரிக்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகை நாங்க கொடுத்து பிஓவோட உதவியாளர் வச்சிருந்தாங்க. முதலமைச்சர் தனிப்பிரிவு கீழே வர்றப்ப அந்த இலவச பட்டா போட்டு தருவாங்க. அதுக்காக வாங்கின பணத்தை இப்ப 2 வாரத்துக்கு முன்னாடி எங்க அக்கௌண்ட்டுக்கு திருப்பி அனுப்பிட்டாங்க. இது உண்மைங்கய்யா, எங்க அக்கௌண்ட்டுக்கு திருப்பி அனுப்பிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன பாக்குறீங்க? இது ஒரு மாற்றமா நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு பயம் வந்துருச்சு, இங்க வந்துட்டு கையூட்டு வாங்குறது குற்றம், மக்கள் வந்து அதை வந்து வெளிக்காட்டுறாங்க அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு, திருப்பி அனுப்பிட்டாங்க. அந்த பயத்தை கொடுத்தது ஒரு பெரிய மாற்றமா பாக்குறேன். இதுக்கப்புறம் வாங்குறதுக்கு யோசிப்பாங்க, இது உண்மை. அதுக்கப்புறம் பார்ட்டி ஃபண்ட் ஒரு விஷயம் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருந்தது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனா இன்றைக்கு வந்துட்டு டாஸ்மாக்ல போன பார்ட்டி ஃபண்ட் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டு அது வந்துட்டு அரசினுடைய நிர்வாகத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது ஒரு மாற்றமா நான் பாக்குறேங்கய்யா. அதுக்கப்புறம் 100க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் முதல் முறை சட்டமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் முதல் முறை சட்டமன்றத்துக்குள்ள போயிருக்கிறாங்கய்யா. அதுல வந்துட்டு எத்தனையோ பேர் இதான் முதல் தேர்தலில் நின்றவங்களும் கூட. அது அந்த எண்ணிக்கை வந்து 100-90 அந்த லெவலில் தான் இருக்கு. சரியா அது எண்ணிக்கை என்னால் பார்க்க முடியல, ஆனா இது உண்மை, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்துட்டு நான் தான் தனியார் காலேஜுடைய கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அத்தனை லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கி இன்னைக்கு அவர் மாட்டி இருக்கிறாரு. இன்னைக்கு தனியார் காலேஜுடைய அப்ரூவல்லாம் வந்துட்டு கல்லூரினுடைய அப்ரூவல், பள்ளியோட அப்ரூவல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைச்சிருக்குது. இது ஒரு மாற்றமா பாக்குறேன். அதுக்கப்புறம் முதல்ல சாட்டா முடிச்சிடுறேன். நம்ம தமிழ் மன்றத்தில் இது 52வது விவாதம் பண்றோம். இது வரைக்கும் இப்படி ஒரு அரசினுடைய செயல்பாடுகளை குறித்து ஒரு விவாதம் நடந்திருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் வந்துட்டு மக்கள் இளைஞர்கள் மத்தியில் அந்த அரசியல் உணர்வை தூண்டினது ஒரு காரணமா நான் பாக்குறேங்க. அதன் பின்பாலங்கய்யா முதல்ல இந்த ஆளும் மனப்பான்மையில் இருந்தவங்களால சைக்காலஜி ரீதியா இந்த தோல்வியை வந்து ஏத்துக்கவே முடியல. அதனாலதான் நடுவரா இருந்த நீங்க கூட எங்களுக்கு எதிராக தான் எல்லா கருத்தும் பேசுறீங்களே தவிர ஒரு கருத்து கூட அவங்கள மதித்து பேசல. ஆஸ்யூசல் உங்களால வந்து அந்த மனப்பான்மையில இருந்து இன்னும் வெளியே வர முடியலன்னு வச்சுக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா நாங்க ஜெயிச்சிட்டோம், எங்களை வந்துட்டு ஒரு நேரம் கொடுங்கன்னு முதலமைச்சரே நேரடியா இறங்கி வந்து கேட்டதுக்கு அப்புறம் கூட நீங்க அந்த நேரம் கொடுக்காம நீங்க பண்றது தப்பு தப்பு தப்புன்னு சொல்லிட்டு பிரஸ் மீட் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. ஒரு தனி நபரினுடைய அந்த விவாகரத்து பத்திரத்தில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையா சன் நியூஸ்ல ஹெட்லைன்ல போட்ட அப்படிப்பட்ட பிரஸ்ஸுக்குமே நாங்க மீட் கொடுக்க நீங்க எதிர்பார்க்கறீங்களா?
சொல்லுங்க. ஜனநாயகம், இந்த ஊடகம் வந்துட்டு ஜனநாயகத்துடைய 4வது தூண்னு சொல்றாங்க. என்ன 4வது தூண்? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு செய்தியை மட்டும் போடுறீங்க. ஒரு மாணவன் சாதனை பண்ணது இன்னைக்கு உங்களால போட முடியுதா? இந்த 10-12வது தேர்தலில் எத்தனையோ மாணவர்கள் முதல் மதிப்பெண் எடுத்தாங்க. எத்தனையோ மாணவர்கள் ஒவ்வொரு பாடத்திலையும் மொழி பாடத்துல முதல் மதிப்பெண் எடுத்தாங்க. ஆனா அதெல்லாம் செய்தியில வரவே இல்லை. எலெக்ஷன் மோகன் சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஜனநாயகம் அந்த ஊடகங்கள் எல்லாமே போய் பலாப்பழத்தில் ஈமுச்சமான ஒவ்வொரு அரசியல்வாதியோட வீட்டில் தான் உட்காந்துருச்சு தவிர படிச்ச பிள்ளைகளோட வெற்றியை வந்துட்டு சொல்லவே இல்லை. இப்படிப்பட்ட கேவலமான அந்த ஊடகங்கள்ட்ட வந்துட்டு நாங்க ஏன் பிரஸ் மீட் கொடுக்கணும்? ஊடகம் வந்துட்டு உண்மையாவே அறம் தவறிடுச்சுங்க. எந்த ஒரு ஊடகமும் நிலையா இல்ல, எந்த ஒரு ஊடகமுமே நிலையா இல்ல. இது வந்துட்டு ஒரு இறுதியா ஒண்ணு சொல்லி முடிச்சிடறேங்கய்யா. நான் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு யாரையும் தனிநபர் தாக்குதல் பண்ணல. நடந்த செய்தியை மட்டும் தான் சொன்னேன். என்னுடைய உரையினுடைய வேகம் என்ன அப்படி மாறி இருக்கலாம். இத்தனை உங்களுடைய கேள்விக்கு மட்டும் விடையளிக்கிறதுக்காக நான் இங்க வரல, அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த விவாதத்துல கலந்துக்கிறதா நான் வந்திருக்கிறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் சட்டமன்றத்தை இத்தனை மாணவர்கள் இத்தனை மக்கள் நேரில் பார்த்தது இதுதான் முதல் தடவை அதிகம். இது போல இந்த மாற்றத்தை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். நன்றி. இவர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நடுநிலைமையா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு. அதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணுங்க, தயவு செஞ்சு அனுமதிக்கணுங்க. அது என்னன்னா, இப்போ நான் வந்து எடுத்து வந்த விஷயங்கள் வந்து நிறைய. இப்போ வந்து சில தகவல் வந்து தப்பா சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. இவர் சொன்னார் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல வந்து மின்சாரம் வாங்கியிருந்தாங்கன்ட்டு. அது கிடையாது. முந்தைய அரசுகள் வந்து தமிழ்நாடு வந்து மின்மிகை மாநிலமாக வச்சிருந்து கேரளாவுக்கும் கர்நாடகத்துக்கும் வித்திருந்தாங்க. அது வந்து அவர் சொன்னதே வந்து முதல்ல தப்பு. அது அந்த தகவல் வந்து பார்த்தா தப்பு. இன்னொன்று வந்து கேட்ட கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான பதில் இல்லாமல் எல்லாமே திருத்தல் மாதிரி தான் இங்கே வந்து போயிட்டு இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுற, அதாவது கீர்த்தனா வந்து தொழில்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு செய்கின்ற ஒரு முக்கியமான அமைச்சர். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாமல் இருக்கலாம், இங்கிலீஷ் தெரியாமல் இருக்கலாம், அப்படி சொல்லவே முடியாது, சொல்லக்கூடாது. அவருடைய உற்பத்திக்கின்ற துறை அப்படி. புஷியான் வந்து ஒரு நீர்த்துறை அமைச்சராக இருக்காருன்னா அவர் ஓகே இங்கே உள்ளதான். வெளிநாடுகளில் வந்து முதலீடு இருக்குன்னா அவங்க வந்து சரியான முறையில் சில முறையீட்டுகள் வந்து தெரிஞ்சிருக்கணும். குறைந்தபட்சம் அவங்களுக்கு அனுபவத்தை வந்து இதெல்லாம் அனுபவம் தேவையில்லை. ஐஏஎஸ்க்கு கிட்ட இருக்கிற செக்ரட்டரி கிட்ட கேட்டால் தெரிஞ்சிருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தா அது இல்லாமல் இந்த ஒரு சார்பாக இருக்கின்ற விஷயத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம்னு. அப்பப்போ வருவாங்க. இந்த கம்நாட்டில் ஐஏஎஸ் ஆஃபீஸ் என்ன பண்றேன், அதுதான் செக்ரட்டரி கிட்ட கேட்டு அவன் தான் டைரக்ட் பண்ணது. செக்ரட்டரி கிட்ட கேட்ட பேச்சு கேட்டுனாலே போதும். அவரு பள்ளிக்கல்வித்துறையிலும் அதே தான் பேசக்கூடாதா? இல்ல பேசலாம். அவரு பேசினது ஓகே. ஆனால் விவாதத்திற்கும் பேச்சுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் உங்கள் பர்சனல் அஃபிலியேஷன்ஸ், உங்கள் தனிப்பட்ட சார்பு நிலைகளை விலக்கி வச்சுட்டு பேசுங்கன்னு சொல்கிறேன். நான் கேட்ட ரெவென்யூ டெபிசிட் ஒரு பாயிண்ட் நீங்கள் யாருமே பதில் சொல்லலையே. நான் அதை தான் கேட்குறேன். நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள். நான் அடுத்த கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் எல்லாத்தையும் வந்து மாஸ்கரேடிங் பண்ணி, அதாவது தவறான தகவல்கள், ரொம்ப நீங்கள் சொல்கிற எல்லா கருத்துக்களும் சோஷியல் மீடியாவில் இருக்கிற கருத்து. உங்கள் ஒரிஜினல் பாயிண்ட் என்ன, அதை தான் நான் கேட்குறேன். உங்கள் ஒரிஜினல் பாயிண்ட்டை நீங்கள் வைங்க. அது மாற்றமா ஏமாற்றமா நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். பர்சனல் அஃபிலியேஷன்ஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி பேசுங்க. இப்போ நான் கூட தான் சொல்வேன். இப்போ அவர் சொன்னார் அவர் 40,000 வாங்கலைன்னு. இது பர்சனலாக நான் சொல்கிறேன். லாஸ்ட் மந்த்து ஒரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பணம் வாங்கினாங்க. இப்போ அதை நீங்கள் அதை எடுத்துக்க மாட்டீங்களா? பர்சனலாக பேசுனா இந்த பர்சனல் அஃபிலியேஷன் போயிட்டே இருக்கும். அதை தாண்டி பேசுங்கன்னு தான் சொல்கிறேன். சுரேஷ், உங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இல்லை நான் ஒரு நிமிஷம் என்னை பேச விடுங்க. நீங்கள் பேசுறது எல்லாமே சரி, நீங்கள் கூறுகிற வார்த்தைகள் அனைத்தும் சரி. நீங்கள் காலேஜை முடிச்சிட்டீங்க, ஐஏஎஸ் லெவலுக்கு படிக்கிறீங்க. இங்கே இருக்கவங்க 1ஆம் ஆண்டு மாணவர்கள் இப்போ தான் 12th முடிச்சுட்டு வந்திருக்காங்க. உங்களோட வார்த்தைகள் அவங்களுக்கு புரியாது. ஒரு நிமிஷம் இருங்க. இன்னொரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். பர்சனல்ன்றீங்களே, ஒவ்வொருத்தரும் ஓட்டு போட தானே அவங்களால இதுவாயிருக்க முடியும். இல்லை, நீங்கள் சொல்கிறதுக்கான ரிப்ளை தான் நான் பண்ணுறேன். பர்சனல்னா எல்லாமே பர்சனல் தான் இங்கே, புரியுதுங்களா? செந்தமிழே உயிரே நருந்தேனே, என் செயலிலை மூச்சே உனக்களித்தேனே, என் தாய் தமிழுக்கு முதன் வணக்கம். என் பேர் மித்ரேஷ். நான் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். அண்ணா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க,
அதாவது ப்ராப்பராக வந்து அலிகேஷன்ஸ் மட்டும்தான் வைக்கிறோம், நாங்கள் பண்ணதை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ அதுக்கு தான் வந்திருக்கேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1 கோடி மதிப்பில் 1 கோடிக்கும் மேற்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு வந்து 1000 ரூபா கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து விடியல் பயணம், இலவச பேருந்து பயணம், அரசு பேருந்துகளில் பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு இலவச பயணம் செஞ்சோம். நடுவர் சொல்லியிருந்தாரு 72 நாட்கள்ல வந்து என்ன மாற்றம் நடந்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த திட்டங்கள்லாம் 72 நாள்ல தான் நடந்ததுங்கய்யா. நாங்க ஆட்சிக்கு வந்து 72 நாள்ல தான் இந்த திட்டங்கள்லாம் நடந்தது. அது பெருந்தலைவர் எப்ப நீங்க பாத்தீங்கன்னா அன்று பெருந்தலைவர் காமராஜர் வந்து ஏழை பிள்ளைகளுக்கு வந்து பசியை போக்க வந்து மதிய உணவு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி வந்து நாங்க வந்து காலை உணவு திட்டம் கொண்டு வந்தோம். சரி, திரு விஜய் என்ன கொண்டு வந்தாருன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து இப்ப இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டருக்கும் வந்து இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டருக்கும் வந்து எஜுகேஷனுக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு தெரியல. அதுவும் வந்து எப்படி சொல்றது, இங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற எந்த மாணவர்களும் வந்து அவ்வளோ பெரிய வந்து பிசினஸ் வச்சிருக்காங்க அப்பா அம்மாவோ இல்லை. அப்ப அவங்க வந்து எதுக்கு தேவையில்லாம வந்து ஒரு பர்டிகுலர் வந்து ஒரு மாணவியோட அப்பா என்ன பண்றாங்க தெரிஞ்சுக்கிட்டு எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் என்ன பண்ண போறாங்க, வேலை போட்டு தர போறாங்களா? இல்ல போட்டு தந்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும், அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்க. விவசாயத்துக்கு நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து தனி பட்ஜெட் கொடுத்தோம். அண்ணா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க வந்து கடன் வந்து தள்ளுபடி பண்ணாங்க, அப்படி கடன் தள்ளுபடி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்த கடன் தள்ளுபடி பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம வந்து இலவச மின்சார இணைப்புகள் நாங்க கொடுத்தோம். நாங்க விவசாயத்துக்கு என்ன பண்ணோம்னு கேட்டீங்கல்ல, நான் அதுக்கு சொல்றேன். இப்ப இலவச மின்சாரம் கொடுத்த 2 லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகள் வந்து இதுக்கு பயன்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம வந்து 1989ஆம் ஆண்டு நாங்க இப்ப என்ன பண்ணோம்னு கேட்டீங்க, அதுக்கு பதில் சொல்றேங்க ஐயா. சரி, ஓகே, 25. அதே மாதிரி வந்து இப்ப வந்து அந்த பெண் போலீஸ், அந்த சிங்கப்பெண் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கல்ல, முழுக்க வந்து எப்படி சொல்றது, அது ரீபிராண்ட் பண்ண திட்டம். இப்ப வந்து நீங்க வந்து எப்படி சொல்றது, புதுசா இனோவேஷன் மாதிரி கொண்டு வந்தீங்க அப்படின்னா வந்து நாங்களும் ஏத்துப்போம். அது இனோவேஷனே கிடையாது. அப்ப ரீல்ஸ் மினிஸ்டர் சொல்றது தப்பு கிடையாது தானே. இப்ப நீங்க உங்க ஆட்சிக்கு கொண்டு வந்ததுக்கு ரீசன் வந்து நீங்க புதுசா ஏதாவது கொண்டு வரீங்கன்னு சொல்லித்தான். ரீபிராண்ட் பண்றதுக்கு ஒண்ணு உங்களை ஆட்சிக்கு கொண்டு வரல. அது மட்டும் இல்லைங்கய்யா, ஒரு நிமிஷம் நான் வந்து மாற்றமா என்ன கருதுறேன் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா, தூத்துக்குடி பாலமுருகன், கரூர் ரமேஷ், பூந்தமல்லி பிரகாசம், இத்தனை பேருக்கு வந்து பாலியல் வழக்குகள். இவங்க எல்லாம் யார் அப்படின்னா வந்து எப்படி சொல்றது, பொது மனிதர்கள் கிடையாது. உங்க டிவிக்கோட உங்க மடக்கு. சரி, ஓகே, இருங்க, மடக்கு ஊதிகள், விசில் சின்னத்தோட உறுப்பினர்கள். தம்பி உட்காரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட தாக்குதல் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல சொன்னதுதான். இதை சொல்லக்கூடாது. எல்லாருமே வந்து ஆதரவு எதிர் நிலையில இருப்பாங்க, அதெல்லாம் பேசக்கூடாது. அது நீங்க பேச தனிப்பட்ட விருப்பத்தை வந்து இங்க பேசக்கூடாது தம்பி. ஏமாற்றம் என்னவா இருக்குதுன்னு தான் பேசணும். அது சரிங்களா? இதுக்கு பதில் சொல்லுங்க, பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் சுதர்சன், இங்க முதுகலை படிக்கிற 1ஆம் ஆண்டு. முதல்ல எல்லாருக்குமே, இந்த டீம் அந்த டீம் எல்லாருக்குமே காமனா ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த டாப்பிக்கை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசுங்க. நம்ம சைடும் சரி, அந்த சைடும் சரி. தமிழக அரசின் தற்போதைய செயல்பாடுகள் மாற்றமா ஏமாற்றமா? பாஸ்ட்ல நாங்க அதை பண்ணோம் இதை பண்ணோம் அதெல்லாம் இல்லை. இப்பதை பத்தி மட்டும் 2 பேருக்கும் சேர்த்து பொதுவாக தான் சொல்றேன், காமனா தான் சொல்றேன். கரண்ட்ல இருக்கிறது மட்டும் பேசுங்க. ஐயா ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாரு, 72 நாள் தான் ஆயிருக்கு மாண்புமிகு முதலமைச்சர் பொறுப்பேற்று. அதுக்குள்ள பெரிய மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது, பெரிய ஏமாற்றமும் நடந்திருக்காது. அதனால காமனா பேசுங்க. தம்பி சொன்னது உடனே மட்டும் சொல்லிக்கிறேன், பாலியல் குற்றச்சாட்டை பத்தி பேச அருகதையே இல்லாத ஒரு ஆட்சி தான் கடந்த ஆட்சி. நான் ஐயாவுடைய வார்த்தைகளை மதிச்சு பேசுறேன். தனிநபர் தாக்குதல் நான் செய்ய மாட்டேன். குறிப்பிட்ட அந்த கட்சி பேரை கூட நான் சொல்ல மாட்டேன். குறிப்பிட்ட இந்த கட்சி பேரை நான் சொல்ல மாட்டேன். அந்த குற்றச்சாட்டு பத்தி பேச அருகதையே இல்லாத ஆட்சி போன ஆட்சி. அவ்வளவு கேவலமான துச்சமான பாலியல் குற்றங்கள் நடந்தது. எங்க படிச்சு 4 பட்டதாரிகள், பல பட்டதாரிகள் உருவாக வேண்டிய அண்ணா பல்கலைக்கழகத்துல குறிப்பிட்ட அந்த ஆட்சியில இருந்த கூடிய அந்த அதிகாரிகள் அவங்களால் நடத்தப்பட்டது. யாரு சார், யார் அந்த சார் அப்படின்ற கேள்விக்குறியோட போயிருச்சு. இவங்களுக்கு அருகதை இருக்கா அதை பத்தி பேசுறதுக்கு? இந்த போகட்டும். அதே போல தொடக்கத்துல குதிரை பேரத்தை பத்தி ஒரு வார்த்தை வந்து, குதிரை பேரம் நடந்ததற்கான ஆதாரமா ஏதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்காங்களா? இப்ப ஆட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை கடந்த ஆட்சியில இருந்தவங்க விலைக்கு வாங்கினாங்கன்ட்டு தைரியமா சட்டமன்ற உறுப்பினர்
அது போல குதிரை பேர் நடந்ததுக்கான ஒரு சாட்சி இல்லை. ஆனா தாவேக்கால இருந்தக்கூடிய ஒரு அமைச்சர், ஒரு எம்எல்ஏ சார், பழைய கட்சி போன முதலமைச்சர் வந்து விலைக்கு வாங்கினாங்க. 40 கோடி கொடுத்து வாங்குறதுக்கு இந்த ஆட்சி 6 மாசத்துல கவிழ்த்துருவோம்னு சொல்லி ஒவ்வொரு மேடைக்கு மேடை சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அதோட பின்னோக்கம் என்ன? குதிரை பேரம் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பண்றாங்களா, இல்ல கடந்த ஆட்சியாளர்கள் இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்களா? இது என்னோட கேள்வி. இதுக்கு வந்து தெளிவான ஷார்ப்பான பதில் சொல்லணும். அது இப்போ சுதர்ஷன் சொன்னாரு, எல்லாருமே இங்க இருக்க எல்லாருமே வந்துட்டு கடந்த ஆட்சியை பத்தி சொல்றீங்க தவிர்த்து ஏன் ஒரு கடந்த ஆட்சி வந்து மோசமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிதானே மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. நீங்க ஒரு நல்ல ஆட்சி, ஏன் காமராஜர் ஆட்சியை பத்தி இங்க இருக்க ஒரு ஆள் வந்து கம்பேர் பண்ணி சொன்னீங்களா? உங்களை விட ஒரு மோசமான இருக்க ஒரு ஆட்சியை கம்பேர் பண்ணி சொல்றது அது வந்து நீங்க பண்ண மாற்றமா? மாற்றம் இப்ப இது ஒரு இதை தாண்டி எங்களுக்கு மாற்றம் லஞ்சம் வந்து குறைச்சாருன்னு சொல்லி உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை 2 சொல்றீங்க. அது உண்மையால நடக்குதோ இல்லையோ அது அடுத்த கருத்து. நீங்க 72 நாள் தான் ஆகுதுன்னு சொல்றீங்க. நீங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி கொடுத்த சில வாக்குறுதிகளை நாங்க கொண்டு வந்திருக்கோம்னு சொல்றீங்களே, அந்த கொடுத்த வாக்குறுதியை நீங்க நிலையா கொண்டு வந்தீங்களா? இதே முன்ன ஒரு ஆட்சி நடந்து அந்த ஆட்சியில வந்து சொன்ன வாக்குறுதியில பாதி பண்ணாங்கன்னா அவங்க சொன்னது வேற பண்ணது வேறன்னு சொல்றீங்களா? நீங்க பண்ணது என்ன? விவசாய கடனை ஃபுல்லா தள்ளுபடி பண்ணுவேன்னு சொன்னீங்க. நீங்க அதை பண்ணீங்களா? இது எங்களுக்கு ஏமாற்றம் கிடையாதா? இதுதான் உங்களுடைய மாற்றமா? இங்க என்னென்ன இவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டா வெள்ளை அறிக்கை அறிவிச்சு நாங்க 10 லட்சம் கடன் வச்சிருக்கீங்க, அதனாலதான் எங்களால வந்து சரி பண்ண முடியலன்னு சொல்றீங்க. February 17, 2026 அப்பவே வந்துட்டு நடுநிலையான ஒரு இந்த லட்சம் கடன் இருக்குன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அதெல்லாம் பார்த்து தானே நீங்க வந்து உங்க திட்டத்தை அறிவிச்சீங்க. இந்த 72 நாள் நீங்க இப்ப அறிவிச்ச திட்டமே பெரிய ஏமாற்றம் தான். இதுல எங்க நாங்க மாற்றத்தை பார்க்க? ஒரு சுதர்ஷன், ஓகே, இப்போ நீங்க டிவிக்கே நாங்க டிஎம்கேன்னு நினைச்சு பேசாது. இங்க யாரும் எல்லாரும் டிஎம்கே கிடையாது. இங்க டிவிக்கே ஓட்டு போட்டவங்க நிறைய பேர் வந்து இப்போ மாறி இருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், நான் கேட்ட கேள்வி இப்போ வரல பதில். அதோட நீட்சை இன்னொன்று கேட்குறேன். உங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் இங்கிலீஷில் பேசினா கோச்சுப்பாரு, அறிக்கையில், உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நில வரம்புன்னு எந்த இடத்துலையும் குறிப்பிடலை. ஆனால் விவசாய கடன் தள்ளுபடி எந்த வரமும் இல்லாமல் தான் அறிவிக்கப்பட்டது. அந்த மேனிஃபெஸ்டோ நான் படிச்சிருக்கேன். நீங்கள் படிச்சிருப்பீங்களே, நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. உங்கள் தலைவர் படிச்சிருப்பாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஓகே, ஆனால் வந்ததுக்கப்புறம் ஒரு வரம்போட தான் உங்களுடைய ஆட்சி வந்து கடன் தள்ளுபடி செஞ்சிருக்கு. இது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசமாக தெரியலையா? இது அமைப்பு மாற்றமா? இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு கூலிங் பீரியட் தேவை. கரெக்ட், 70 days தான் ஆச்சு. அடிப்படை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் என்றைக்குமே பிரேக் ஆகாது. நிர்வாகம் என்றைக்குமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும். புதிய திட்டங்களை தீட்டுறதுக்கு உங்களுக்கு கால அவகாசம் தேவைப்படலாம். நான் ஏன் இந்த பாயிண்ட் சொல்கிறேன்னா, அரசு வழக்கறிஞர்களை நியமனம் செய்கிறதுல தாமதம், லஞ்சம், இது வந்து நான் சொல்லலை, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய மதுரை பெஞ்ச் சொல்லியிருக்கு. நீ அரசு வழக்கறிஞர் கிடையாது, நீங்கள் வந்து விவாதிக்க கூடாது. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்எஃபிஷியன்சியை நீங்கள் வந்து கூலிங் பீரியடில் சொல்லி மறைக்க முடியாது. அது வந்து வந்த முதல் நாள்லேருந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும். யாரும் சிஎம்மாவே இல்லைன்னா கூட அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ இந்த லாயர்ஸ், இந்த கவர்மெண்ட் லாயர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணதில் கோர்ட்டே அக்னாலேஜ் பண்ணியிருக்கு, அதில் ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கு. இது மாட்டமா? பதில் சொல்லுங்கள். பதில் சொல்லித்தான் அதுக்கப்புறம் பேசுங்க. ஓகே, இப்போ வழக்கறிஞர் நியமனத்தை பத்தி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. நான் அது பேசுறேன், அது நான் அப்புறமா பேசுறேன். என் பேர் அகல்யா, நான் லா காலேஜ்ல இருந்து வரேன். இவங்க எல்லாருமே விவசாய கடன் அதை பத்தி எல்லாம் பேசுறாங்க. இவங்க எத்தனை பேர் விவசாயம் பண்றாங்கன்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க. இருங்க, ஒரே ஒரு நிமிஷம், நான் சொல்ல வர பாயிண்ட் இருக்கு. ஒரே நிமிஷம். இப்போ நீங்க வந்து விவசாய கடன் வந்து தள்ளுபடி முழுசா பண்ணல அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நான் எங்க வீட்லயும் விவசாயம் நிலம் வச்சிருக்காங்க. நான் வந்து விவசாய கடன் வாங்கியிருக்கேன். இப்போ நான் 10 லட்சம் வாங்கியிருக்கேன்னா அந்த 10 லட்சத்தையும் நான் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணல. நிறைய விவசாயிகள் அந்த 10 லட்சத்தை வேற விதமாகவும் யூஸ் பண்றாங்க. அப்ப நாங்க அதுக்கான லிஸ்ட்டை எடுத்து யார் யார் என்ன மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் தள்ளுபடி பண்ண முடியும். நான் வாங்கிட்டு வேற எதுக்கு யூஸ் பண்ணா நீங்க முழுசா தள்ளுபடி பண்ணா மத்தவங்களுக்கு எப்படி அது போய் சேரும்னு நினைக்கிறீங்க?
நீங்க சொல்றது எனக்கு இது நிறைய பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனா இல்ல, இதுதான் உண்மையான நிலைப்பாடு. நான் என்ன ஒவ்வொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பேச வரீங்களா? எத்தனையோ பேர் இதுதான் பண்றாங்க. சோ இதுதான் நடக்குது. நீங்க வந்துட்டு ஒரு விஷயம் வந்தோடனே எதுவுமே பண்ண முடியாது. எல்லாருமே ரீல்ஸ் ஆச்சுங்கிறீங்க. லைக் ஒரு விஷயம் சோசியல் மீடியால இருந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்களே வந்து பேசுறீங்க. அப்போ ஒரு விஷயம் நல்லா ரீச் ஆகுதுன்னா அதை ஏன் நீங்க தப்பான ஒரு விஷயம்னு சொல்ல வரீங்கன்னு நான் கேக்குறேன். ரீல்ஸ் ஆச்சு ரியல் ஆச்சு இல்ல, ஒரு விஷயம் நல்லது நடக்குன்னா அது ரியலா இருக்கலாம். ரியலா அதை பத்தி உங்களுக்கு ஏன் வந்துட்டு நீங்க இந்த ஆட்சியில தப்புன்னு சொல்றீங்க தவிர அதை ஒரு ஸ்போர்ட்டிவா ஓகே அப்படின்னு அக்செப்டன்ஸ் பண்ணவே மாட்டீங்க. அதுதான் உங்ககிட்ட இருக்க குறையும் நான் நினைக்கிறேன். இதுக்கு பதில் சொல்லுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு கேள்வி கேட்டாரு. இவங்க வந்து அந்த விவசாயத்தை பத்தி அதுக்கு மட்டும் தான் பயன்படுத்தவங்களுக்கு மட்டும் தான் தள்ளுபடின்றாங்க. அதுக்கு பதில் ஏதாவது சொல்ல முடியுங்களா? அடிப்படையில் அது வந்து ஒரு தவறான ஒரு புரிதல் தான் அது. அதாவது விவசாய கடனுக்கு வந்து எந்த வகையில் அவங்க பயன்படுத்தினாங்க, சொந்த செலவு பண்ணாங்க, விவசாயத்துக்கு பயன்படுத்தலை சொல்லி அதுக்கு அதை தான் தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விவசாயத்துக்கு வந்து நம்ம வாங்குற பொருள் வந்து பாதிக்கு தான் பில்லு கொடுத்து வாங்க போடும். இப்போ நான் இது சந்தையில் போய் நான் நாத்தோ விதையோ வாங்கினா அது பில்லு கிடையாது. அது பில்லு இல்லாமல் என்னால் எப்படி கிளைம் பண்ண முடியாது? இப்போ அதை எப்படி அனலைஸ் பண்ணுறாங்க விவசாய கடன் இருக்குன்றது சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ஓகே, ஒரே பாயிண்ட்டுங்க ஐயா, ஒரே நிமிஷம். விவசாய கடனுக்கு சொன்னாங்க இது மாதிரி எங்கே யூஸ் பண்ண விவசாயத்துக்கு யூஸ் பண்ண கடன் மட்டும் தள்ளுபடி ஆகும்ட்டு. அதை அறிக்கை விடும்போது அவங்களுக்கு தெரியலையா? குறிப்பிட்ட கடன் மட்டும் தள்ளுபடி பண்ணல அறிக்கை விட்டா நாங்கள் அதை மாற்றமாக பார்ப்போம். அதை முழு கடனும் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட கடன் மட்டும் தள்ளுபடி பண்ணால் அது ஏமாற்றம் தானே எங்களுக்கு. சார், என் பெயர் சஞ்சய் சார். தம்பி சொன்னார் கடந்த ஆட்சியில் வந்து இலவச பேருந்து விட்டாங்கன்னு. அது இலவச பேருந்தில் மகளிர் விடியல் பயணம். அந்த திட்டத்தோட பேர் அவங்க மறந்துருக்கலாம். அந்த திட்டத்தை வந்து இந்த அரசாங்கம் மறுக்கலை சார். அதை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் மகளிர் விடியல் பயணம் விடுறது வந்து தப்பு இல்லை சார். தமிழ்நாட்டில் பல கிராமங்கள், பல மலை கிராமங்களில் பஸ்ஸே இல்லாமல் இருக்குது. அது 50 ஆண்டு 70 ஆண்டுக்கு மேலே இருக்குது. கடந்த இந்த 2 அரசாங்கமும் அதை கண்டுக்காமல் இருந்திருக்கு. இந்த அரசாங்கம் அந்த ஊர்களுக்கெல்லாம் அந்த போக்குவரத்து வசதி செஞ்சு கொடுத்துருக்கு சார். விவசாய கடன் வந்து அவங்க முழுசாக தள்ளுபடி பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு 50,000 பண்ணாங்க, இப்போ 75,000 உயர்த்தி இருக்காங்க. அவங்க எங்கேயும் தள்ளுபடி பண்ண மாட்டேன்னு சொல்லலை, டைம் கேட்டிருக்காங்க, முழுசாக பண்ணுவாங்க சார். அவ்வளோ. இவங்கெல்லாம் சொல்கிறது எப்படி நான் யாருக்கு மாப்பிள்ளை போட்டிருக்க சட்டை எந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து இந்த ஆட்சி, என் பேர் வந்து தரணிதரன்யா. நான் வந்து இங்கே செகண்ட் இயர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன்யா. அப்படிதான் அந்த காமெடி ரஜினி பட காமெடி மாதிரி தான் இருக்குது. இதை வந்து கடந்த ஆட்சியில் வந்து உருவாக்குனதை இவங்க வந்து எதுவுமே அப்படியே வந்து எடுத்துக்கல. ஃபஸ்ட்டு வந்து கடந்த ஆட்சியோட முதலமைச்சர் சொன்னதால தான் இவங்க வந்து இப்போ இதை ரன் பண்ணுறாங்க. இல்லைனா இது கூட இப்போ நடக்க வாய்ப்பே இல்லைதாயா. அவர் சொன்னார் அங்கே ஒருத்தர், இது டாஸ்மார்க் எல்லாத்தையுமே வந்து இப்போ பாதி இது செஞ்சிட்டோன்னு சொல்லி சொல்கிறாங்க. டாஸ்மார்க் லோக்கல் கடையை தாங்க மூடி இருக்காங்க. நான் இருக்க எல்லாமே வந்து என் இண்டஸ்ட்ரி எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ். இதோட பாரோட டைம் லிமிட்ஸே 12 o'clock 11:30 தான் லாஸ்ட்டு. இப்போ இந்த ரெஸ்டோ பார்ஸோட எண்ணிக்கை வந்து இப்போ பல மடங்கு கூடியிருக்கியா. இந்த இப்போ டாஸ்மார்க்குக்கு வரவங்கள விட ரெஸ்டோ பாருக்கு வரவங்க எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது. நான் வேலை பார்க்குற ஹோட்டலே வந்து 12 o'clock ஷார்ப்பாக மூடணும். நைட்டு வந்து கரெக்டாக 12 o'clock போலீஸ் இன்ஸ்பெக்டர்லாம் யாராச்சும் வந்து விசிட் பண்ணுவாங்கய்யா. கடந்த ஆட்சியிலலாம் கரெக்டாக இருந்துச்சுயா. இந்த ஆட்சியில் என்னன்னா ஒருத்தர் வராரு, செக் பண்ணுறாரு, உள்ளக்க கெஸ்ட் இருக்காங்க. கெஸ்ட் என்னது, நான் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கேன், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இதுக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாரு. இப்படி லஞ்சத்தை எடுத்து கொடுக்குறாரு போலீஸுக்கு. அவர் வாங்கிட்டு சரிங்க நீங்கள் அவட்ட என்ஜாய் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாருயா. நான் எந்த நான் இப்ப ஐயா நான் என்ன சொல்றேன்னா, ஐயா நான் இங்க வந்து லஞ்சத்தை வந்து மெயினா சொல்லலையா. இவர் சொன்னாரு டாஸ்மார்க் எல்லாத்தையும் இப்போ பாதி ஒழிச்சிட்டோன்னு சொல்லிட்டு. இப்போ ரெஸ்டோ பாரோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குன்னு நான் அதை சொல்ல வரேன்யா.
அதை அவர் எடுத்துக்கல. அதை விட்டுட்டு அவர் லஞ்சத்தை எடுத்துக்கிறாரு. லஞ்சம் இப்போ என்னன்னாயா, இப்போ நான் ஜப்பானுக்கு இன்டர்ன்ஷிப் பார்க்குற மாதிரி இருந்துச்சுயா. பாஸ்போர்ட் அதுக்கு தேவைப்படுச்சு. எனக்கு தக்கல்ல போட்டேன்யா. தக்கல்ல போட்டு எனக்கு கொஞ்சம் வேகமாக எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டே செஞ்சுட்டேன்யா. அவர்னா நான் இழுத்தடிச்சிட்டே இருந்தார். டாக்குமெண்ட் சரியில்லை அது இல்லைன்னு அடிச்சுட்டே இருந்தார். இதுக்கு என்னதான் வழின்னு சொல்லிட்டு கடைசியாக போய் நிற்கிறப்ப என்கிட்ட 7,000 ரூபா லஞ்சமாக கேட்டாங்கய்யா. நான் வந்து கொடுத்துருக்கலாம்யா. நான் என்ன பண்ணேன்னா சரி சட்ட ரீதியாக எடுக்கலான்னு சொல்லிட்டு இவர் ஒருத்தர் சொன்னார், இங்கே சிஎம்க்கு வேணால் நீங்கள் டேரெக்டாக வந்து ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் சிஎம் செல்லில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன்யா. கம்ப்ளைண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 12வது நாள் எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. என்னன்னா நீங்கள் டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணலை, அடிஷ்னல் டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னா என் அப்ளை பண்ண கேன்சலேஷனையும் மொத்தமாக கேன்சல் பண்ணிட்டாங்கய்யா. இப்போ எனக்கு 1,500 ரூபா நட்டம் வேறையா. கம்ப்ளைண்ட் பண்ணதால அந்த இதையும் மொத்தமாக எனக்கு கேன்சல் பண்ணிட்டாங்கய்யா. சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல. அவங்க இது வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஆக்சுவலா நம்மளுக்கு எப்படின்னா ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும் பாஸ்போர்ட்ன்றது. ஓகேவா, நம்மளுக்கு வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த 1 மாசத்துக்கு முன்னாடியே நமக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்டும் இருந்தாதான் அப்பாயின்மெண்ட்டே வரும். இல்லைன்னா அப்பாயின்மெண்ட்டே அவங்க கொடுக்க மாட்டாங்க. சரியா? அப்படி இருக்கிறப்ப எப்படி அவர் எங்க லஞ்சம் வைப்பாங்க எனக்கு தெரியல. ஏன்னா பாஸ்போர்ட் சேவைன்றது ஆன்லைன்ல இது பண்றது. கவர்மெண்டோட எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா இங்க சப்மிட் பண்றியா. அவர் என்ன அடிஷனல் டாக்குமெண்ட் சொல்ல வராங்க எனக்கு தெரியல. நான் அது பாஸ்போர்ட் ஆபீஸ் கூட்டி போனா மத்திய அரசுல வந்து இங்க இது வந்து இங்க நடந்திருக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்திருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் அதனால சொல்லுவாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்திருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நீங்க என்கொயரியில ஏதோ டாக்குமெண்ட் மிஸ் பண்றீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இங்க கொடுத்ததுக்கு எனக்கு எல்லாமே ஆதாரத்தோட தான் சிஎம் சாருக்கு ரிப்போர்ட் பண்ணேன். என்னன்னா நீங்க தான் அடிஷனல் டாக்குமெண்ட் வைக்கலன்னு சொல்லிட்டு மொத்தமா வந்து கேன்சலேஷன் பண்ணாங்க. ஐயா அப்ப கூட போலீஸ் ஸ்டேஷன் போனேன் சார். கொடுத்தாச்சு. போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா எங்க சைடு ஒண்ணுமே இல்லன்றாங்க. ஆனா பாஸ்போர்ட் சைடு இருந்து பேசுறப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க டைரக்டா வாங்க. நாங்க டைரக்டாவே போய் பேசினதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல ப்ராப்ளம்ன்றாங்க. சரி ஓகே, அடுத்து போலீஸ் ஸ்டேஷன் போய் கேட்கிறப்ப வந்து நீங்க வந்து கேஸ் உங்க மேல வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அதை வந்து ஆன்லைன்ல இது பண்றதுன்னு சொன்னாங்க. பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட், மறுபடியும் ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் நீங்க வந்து பிரைவேட்ல பண்ணிட்டீங்க. பிரைவேட்ல பண்ணக்கூடாது, கவர்மெண்ட்ல வேணும்னாங்கயா. கவர்மெண்ட்டுக்கு அன்னைக்கு எனக்கு லேட் ஆயிடுச்சியா. நான் மதியம் 2 மணிக்கு போனேன். ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போனேயா. அங்க போறப்ப என்ன சொன்னாங்கன்னா எனக்கு நான் உடம்பை செக் பண்ணி செஞ்சு ரத்த டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. எடுத்து முடிச்ச பிறகு இந்த ஃபுல் உடம்பை செக் பண்ணணும், இதுக்கு வந்து இங்க சார்ஜபிள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதுக்கு இங்க சார்ஜபிள் அப்படின்னு சொல்லி பேசுறப்ப அவங்க என்ன சொல்றாங்க, தம்பி செக் பண்ணாம நான் ரிப்போர்ட் எழுதல தம்பி, அதுக்கு எனக்கு ஒரு 500 ரூபா கொடுப்பான்ற. இது எப்படியா இருக்கு மாற்றணும்? சரி சரிங்க தம்பி. இல்லை அதை முடிச்சிடலாங்க. அது முடிச்சிடலாம். அதை முடிச்சுட்டு சீக்கிரத்தில் உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்க வாழ்த்துக்கள். அடுத்து வேற ஏதாவது? என்னோட பேர் அக்ஷயா. மாற்றம் ஒன்று நம்ம தலைப்பையே நோக்கி தான் தப்பா தான் போயிட்டு இருக்கோம். மாற்றம் ஏமாற்றம் பத்தியே நம்ம பேச மாட்டிருக்கோம். மாற்றம் ஒன்றே மாறாதது என்று கிரேக்க அறிஞர் ஒருத்தர் கூறியிருக்காங்க. அதே போல மாற்றம் இல்லாத நாடு என்பது வளர்ச்சி அடையாது. அது மட்டும் இல்லாம கல்வி, தொழில்துறை மற்றும் பெண்கள், முக்கியமாக பெண்களின் முன்னேற்றம், இந்த துறைகள் எல்லாம் வளர்ச்சி அடைந்துதான் தமிழகத்து மக்களுக்கு மாற்றம் மட்டும் இல்லாமல் ஏமாற்றமே இல்லாமல் தான் நாடு வளர்ச்சி அடைகின்றது என்று கூறுகின்றது. வணக்கம் ஐயா, என் பெயர் கேரன் தமிழ்கனி. எஸ்ஆர்எம் வள்ளி எம்ஐயிலிருந்து நான் வரேன். அன்னை மொழி அலங்காந்த செந்தமிழை என்று சொல்லி நான் தமிழுக்கு வணக்கம் சொல்லி நான் தொடங்குகிறேன். ஐயா, இந்த வகையில கூட அவங்களோட பதவியேற்பு விழாவுக்கு தமிழுக்கு முன்னிலை தரல ஐயா. தமிழுக்கு முதல் இடத்தை அவங்க தரல. இது நான் ஒரு கேள்வியா நான் எடுத்துக்கிறேன் ஐயா. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாம தமிழுக்கு மட்டும் இல்லாம நான் தமிழ்நாட்டில் வாழ்ற எல்லா மக்களுக்கும் இது ஒரு பெரிய ஏமாற்றமா நான் வைக்கிறேன் ஐயா. அடுத்தபடியா வந்து ஐயா மினிஸ்டர் இருக்காங்க. அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு போறாங்க. ஒரு ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷனுக்கு போனோன்னா அங்க வந்து குடிநீர் வசதி இருக்கா, அங்க வந்து இந்த டெஸ்க் நல்லா இருக்கா, அங்க வந்து கழிப்பறை வசதி இருக்கா அப்படின்னு தான் வந்து இன்ஸ்பெக்ஷன் போனோம். ஆனா வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ரீல்ஸ் எடுக்கிறாங்க. அங்க போயிட்டு அவங்க வந்து அந்த குழந்தைய வந்து உங்களோட ஃபாதரோட ப்ரொஃபஷனல் என்னன்னு கேக்குறாங்க. இது மாற்றம் ஐயா? இல்ல பேசாதவங்க யாராவது இதுக்கு 2 கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில வந்து நீங்க யாராவது சொல்லணும். அது சுருக்கமா சொல்லாதவங்க, பேசாதவங்க. சதீஷ் இருங்க. சதீஷ் அதான் பேசுறா சார். பேசுறேன். வேற யாராவது பேசாதவங்க புதுசா வந்தாங்க.
பேசாதவங்க ஐயா, என் பேர் வந்து ஆர் ரா பாலாஜி. இப்போ அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா, இப்போ அந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்துல, அதாவது சிஎம் வந்து பதவியேற்கிற ஃபங்க்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு தமிழ் தாய் வாழ்த்து பாடலன்னு கேட்டாங்க. ஆனால் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி ஃபஸ்ட்டு நேஷனல் ஆந்தம் தான் நம்ம இம்பார்ட்டன்ட் தரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், தமிழ் தாய் வாழ்த்தே பாடணும். அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே இருக்கு. அது தெரியாமல் அவங்க பேசுகிறாங்க. இது என்னையா நியாயம்? ஐயா, நான் ஒரு நிமிஷத்தில் பதில் சொல்லிடுறேன். சரி, இப்போ வந்துட்டு சரிங்க, ஒரு சிறுசா முடிச்சிருங்கய்யா. இப்போ வந்துட்டு நீதிமன்றம் கூட ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி தேசிய பாடலான வந்தே மாதரத்தை வந்துட்டு நம்ம அவமதிச்சா சிறை தண்டனை அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஒரு சட்டம் இது பண்ணுறாங்க. நமக்கு பிடிச்சா பாடப்போறோம், பிடிக்கலாம் பாடப்போறோம், அது வேற விஷயங்கய்யா. சரி, இப்போ வந்துட்டு நாங்கள் தான் தப்பாக வந்து 2வது தடவை வந்துட்டு 2வது இடத்துக்கு தமிழ் தாய் வாழ்த்தை தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதற்கு முன்பதாக இடையில போய் ஒரு சில அமைச்சர்கள்லாம் பதவி ஏற்றாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு சிறைக்கு போயிட்டு வந்து திருப்பி வந்து அந்த பதவியெல்லாம் ஏற்கிறப்ப அவங்க என்ன பண்ணாங்க, ஆளுநர் மலையில் நடந்ததில்ல தனகணமனை தான் பாடினாங்க. அதுக்கப்புறம் தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடிச்சு. அப்பெல்லாம் அவங்க அந்த சட்டமன்ற நிகழ்வு, பதவியேற்பு நிகழ்வுலாம் பார்க்கல. ஏன்னா அதை பார்க்க ஆரம்பிச்சு வச்சதே நாங்கள் தான். அந்த பார்க்குற மாற்றத்தை கொண்டு வந்ததே நாங்கள் தான். அதுக்கப்புறம் நான் அப்படியே நிறைய கொஸ்டின் கேட்டேன். பார்ட்டி ஃபண்டை பற்றி எதுவுமே பேசலை. இத்தனை ஊருக்கு பஸ்ஸு போயிருக்குன்னு சொன்னாங்க, அதை பற்றி எதுவும் பேசலை. அதுக்கப்புறம் ஒரு சில கொஸ்டின், அந்த தனியார் காலேஜுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு பணம் கேட்டது, அதை பற்றி எதுவும் பேசலை. இன்னொரு கேள்வியும் வைக்கிறேங்கய்யா, தமிழ்நாட்டுக்கு கூட்டணி ஆட்சி சாத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாங்கய்யா. இப்போ என்ன நடந்துச்சு, 4 கட்சிகள், தாவேகா, காங்கிரஸ், விசிகா, அது போக ஐயுஎம்எல், 4 கட்சிகள் வந்துட்டு இன்னைக்கு அமைச்சரவையில், கம்யூனிஸ்ட் சேர்த்து கம்யூனிஸ்ட் வந்துட்டு இதுல இருக்கிறாங்க, எம்எல்ஏவா இருக்கிறாங்க. 4 கட்சிகள் அமைச்சரவையில் இருந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைச்சு இந்த ஜனநாயகத்திற்கு மேலும் வலு சேர்த்திருக்கக்கூடிய ஜனநாயகம் எங்களுடைய ஜனநாயகம். அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? நீங்க சாத்தியம் இல்லைன்னு சொன்னதை நாங்க சாத்தியமாக்கி இருக்கோமே, அதை நீங்க எப்படி வந்துட்டு பதில் சொல்ல போறீங்க? ஐயா, இன்னொரு கொஸ்டின், அப்புறம் ஜென்சி டிஎம்கேன்னு ஒன்று வந்துச்சு. அதுக்கு கூட இன்பநிதியை தான் நீங்க தலைவராக முயற்சி பண்ணீங்க. அதை கூட நாங்க தான் வந்து தடுத்தோம். உங்களுடைய ஆதாரம் இருக்குப்பா, நான் ஜென்சி டிஎம்கேல இருந்தேன், நான் திமுக தலைமை கழக பேச்சாளராக இருந்தேன். நாங்க தான் அதற்கு எதிர்ப்பே தெரிவிச்சோம். நில்லுங்க, அந்த ஜென்சி டிஎம்கே ஐயா, அந்த ஜென்சி டிஎம்கேக்குள்ள நாங்க தான் அதற்கு எதிர்ப்பே தெரிவிச்சோம். இது எப்படிப்பா, இதையாவது நாங்களா இது பண்றோம், இதையாவது நாங்க வழிநடத்துறோம் சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சதுல நாங்களும் ஒரு ஆளு. நீங்க ஆதாரத்தை பத்தி கேக்குறீங்கன்னா சொல்லுங்க. நான் அதுல இருக்கிற ஹேமந்த்ல இருந்து இப்ப சிறைக்கு சென்ற எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான். நாங்களா பேச்சு திறல் ஒன்னா பயணிச்சவங்க தான். நான் வந்துட்டு என்னுடைய கொள்கை அதெல்லாம் தாண்டி தான் இதுக்கு வந்திருக்கிறேன். சரிங்களா? அந்த திமுக இருந்து எதுக்கு வெளியேறணும் தெரியுமா? என்னோட ஜாதி என்னன்னு கேட்டாங்க. நீ பேசுறதுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி என்ன ஒரு சில விஷயத்துக்கு வற்புறுத்தினாங்க. அதனால நான் வெளியே வந்தேன். இல்லனா இன்னைக்கு அங்க பேசுறவனுக்குலாம் 8 நிமிஷம் பேசுறதுக்கு 20,000 ரூபாய், ஹோட்டல்ல ரூமு, டிராவல் அலோன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்தேன்னா அவ்வளவு பாதிக்கப்பட்டு தான் வெளியே வந்திருக்கிறேன். திமுகக்குள்ள ரொம்ப இறங்கி ஆரம்பிச்சா அது அசிங்கமாயிரும். நம்ம அதனால ஆட்சி ரீதியா மட்டும் நம்ம பேசுறது நல்லதுன்னு நான் சொல்லிக்கிறேன். நான் கேட்ட கொஸ்டினுக்கு தயவு செய்து யாராவது ஒரு ஆள் பதில் சொல்லுங்க. பார்ட்டி ஃபண்டு, தனியார் எஜுகேஷனுக்கு பணம் கேட்டது, இத்தனை ஊருக்கு பஸ் போனது, அதுக்கப்புறம் வந்துட்டு கடைசியா சொன்ன இந்த கூட்டணி ஆட்சி, இந்த 4 கொஸ்டின் யாராவது ஒண்ணுக்கு பதில் சொல்லுங்கப்பா. தேங்க்யூ. ஐயா, இப்போ இவருக்கு வந்துட்டு பார்ட்டி ஃபண்டு இதெல்லாம் மாற்றம் கிடையாது. தலைப்பை புரிஞ்சுட்டு பேசுங்க. உங்களுக்கு டிராவல் புக் பண்ணி கொடுத்தது, பஸ் புக் பண்ணி கொடுத்தது, அதெல்லாம் உங்க பர்சனல். திமுகவா டிவிகேவா அப்படின்றது தலைப்பு கிடையாது. உங்க சைட்ல இருந்து என்ன மாற்றம்ன்ற நீங்க சொன்னதுல என்ன இருக்கு? அது மாற்றமா? அதான் சொல்றேன். அதுக்குதான் மீண்டும் சொல்றேன். ஏங்க ஒரு நிமிஷம், திமுக சொல்ல அதுதான் எங்க பேசி முடிச்ச பிறகு உங்க தலைவர் அதுதான் திரும்ப சொல்றோம். நீங்க ஒரு மோசமான ஒரு ஆட்சி, அந்த ஆட்சி மோசம்னு சொல்லி தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. திரும்ப அவங்க மோசம் நாங்க மேலும் சொல்றது இது வந்து ஒரு வளர்ந்த கட்சி ஒரு பண்றதா? நீங்க ஏன் ஒரு நல்ல ஆட்சியோ எடுத்துக்காட்டு ஒரு 3 சொல்லுங்க. இவரு சொல்றாருல, நீங்க சொல்லுங்க. இப்போ திமுக ஒப்பிட்டு நீங்க பண்ணீங்களே, இதே இது நாங்க ஃபர்ஸ்ட் இருந்த ஒரு நல்ல காமராஜர் ஆட்சியோ இல்ல வேற ஒரு எம்ஜிஆர் ஆட்சியோ, அந்த ஆட்சி நாங்க வந்து இப்படி இருந்துச்சு, இதை நாங்க மாத்தி இருக்கோம் இப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னதை தாண்டி ஏதாவது சொல்லுங்க. காமராஜர் ஆட்சியை மறுபடியும் காமராஜர் வந்தாலே கொடுக்க முடியாது.
அது 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 அந்த விஷயத்துக்கு போக தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். அதை தாண்டி வந்து பார்த்தா இப்போ பார்ட்டி ஃபண்டுன்னு பேசினல அது பண்ண முடியாது. காமராஜ் ஆட்சின்றது அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேற, அன்னைக்கு அவர் கூட இருந்த தலைவர்கள் என்பது வேற. இன்னைக்கு வந்து அது சாத்தியப்படாது, அது யாராலும் தர முடியாது. இது வந்து ஒரு சார்புலாம் கிடையாது. இன்னொன்று வந்து பார்த்தா ஒரு விஷயத்தை வந்து பார்த்தா திருப்பி சுற்றிட்டே இருக்கீங்க. சில விஷயம் குதிரை பேரன்ற ஒரு விஷயத்தை வந்து வரவே இல்லை. பார்ட்டி ஃபண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் மறுபடியும் கேட்டுட்டு இருக்காரு. அது யாராவது பதில் சொல்ல நானும் மறுபடியும் பதில் சொல்றதுக்கு தயாராக இருக்கேன். யாராவது இந்த பக்கத்தில் யாராவது இருக்கீங்களா? இல்லை அந்த பார்ட்டி ஃபண்டுக்காக பேசிட்டு அதுக்கப்புறம் வரலாம். வணக்கம், என் பேர் மதுமிதா. ஸ்டார்டிங்ல அங்க இருந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க பிரஸ் மீட் எதுக்கு நாங்க கொடுக்கணும் இந்த நியூஸ் சேனல்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்து வெறும் கொள்ளை கற்பழிப்பு இதை பத்தி மட்டும் தான் போடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கிறாங்க, அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எதுவுமே போட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த நியூஸை போட்டா உங்க வீட்டுல இருக்க ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னு நீங்க நினைப்பீங்களா, இல்ல கொலை என் வீட்டுல நடக்க கூடாதுன்னு நீங்க நினைப்பீங்களா? நாங்க வந்து நடக்காததை நியூஸ் சேனல்ஸ்ல போடல, நினைக்க கூடாதுன்னு நான் சொல்லல. அப்ப உங்க வீட்டுல கொலை நடந்தா பரவாயில்லையான்னு நான் கேக்குறேன். சதீஷ் ஒரே தம்பி இங்க அது வந்து தம்பி அமைதியா வந்து இங்க கேட்டுட்டு உட்காருங்க. சதீஷ் உங்களுக்கு சேர்த்தா சொல்றேன், இல்லை வெளில போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா என்ன அதாவது வந்து பார்த்தா 1 to 1 பேசாதீங்க சொல்லியாச்சு. நீங்கள் வந்து பிஹெச்டி பண்ணுறீங்க, அது நாகரிகமாக நடந்துக்கணும். நாகரிகம்னா இந்த அவைக்கான நாகரிகம்னு ஒன்று இருக்குதா? நம்மளுக்கு தான் எல்லாரும் தெரியல, எல்லாத்துக்கும் பதில் வந்து நான் எல்லாத்துக்கும் வந்து பதில் சொல்ல முடியும். இங்கே இருக்க எல்லாருமே வந்து எல்லாத்துக்கும் ஆதரவு எல்லாத்தையும் பேச முடியும். எல்லாரும் எனக்கு தெரியும்ட்டு பேசக்கூடாது. இது அதுதான் இல்லை, எல்லாருக்கும் வந்து பரவலாக போகணும், செய்தி போகணும், ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடக்கணும். அதை விட்டுட்டு வந்து பார்த்தா எல்லாத்துக்கும் 1 to 1 பதில் சொல்ல தேவையில்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க பதில் கேட்டுங்க. யாரும் நேருக்கு நேரா பேசாதீங்க, அணியில பேசினாங்க அப்படிங்கறது மாதிரி சொல்லுங்க, அடுத்தவங்க பார்த்து பேசாதீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. அங்கிருந்து இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க சிறப்பு பெண்கள் பாதுகாப்பு படை வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலயுமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒரு நாளைக்கு காலையில 2 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம் டிராவல் பண்றேன். ஆனா ஒரு இடத்துல கூட அந்த சிறப்பு பெண்கள் பாதுகாப்பு படை நான் பார்த்ததே கிடையாது. எங்க இருக்காங்க? அப்ப எந்த இடத்துல இருக்காங்க? எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இல்ல, ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல இல்ல, பஸ் ஸ்டாண்ட்ல இல்ல. அப்ப எங்க இருக்காங்க? சென்னையில எந்த குற்றமும் நடக்கலையா? நடந்து தானே இருக்கு. இன்னொரு விஷயம், மாற்றம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஆட்சி வந்த புதுசுல எல்லாருமே சொன்ன ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, ஸ்கூல் பேக்ஸ்ல வந்து சிஎமோட போட்டோ பிரிண்ட் பண்ணல. இது நாங்க கேட்ட மாற்றம் கிடையாது. இதுல இவ்வளவு கோடி நாங்க வந்து சேவ் பண்ணோம், அது கிடையாது மாற்றம். எல்லாருமே பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு மாத்தணும், அதுதான் மாற்றம். கவர்மெண்ட் ஸ்கூலோட எஜுகேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும், அதுதான் மாற்றம். வணக்கம், என் பேர் சஞ்சய், சிவில் டிபார்ட்மெண்ட் வள்ளியம்மை காலேஜில் வந்திருக்கேன். இப்போ நீங்கள் என்னன்னா நிறைய பேர் இப்போ நான் எந்த வாதமும் பண்ண வரல, சிம்பிளாக சொல்கிறேன். முன்னாடி ஆட்சியில் இது நடந்தது, பாலியல் நடந்தது, இப்பயும் அதிகமாக நடக்குது, நான் அதை பற்றி பேசலை. முன்னாடி ஆட்சியில் சரி, அதுக்கு முன்னாடி சரி, பாலியல் குடும்பம் நடந்தது, நடக்காம நிறைய நடந்தது. ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? இப்போ நடக்கலையானா இப்போ தான் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போது செக்ஸ் ரேஷியோன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எவ்வளோ வீதம் இருக்குது. அதே மாதிரி ரேப் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. ஒரு ஆண்டில் ஒரு பெண் எவ்வளோ பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது இதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சியில் 400க்கும் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்கள் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இப்போ இருக்க புதிய ஆட்சி வந்த இந்த 1.5 மாசத்துலேயே, இந்த குறிப்பிட்ட சின்ன காலத்திலேயே என்ன இருக்குன்னா கிட்டத்தட்ட 200க்கும் மேலே வந்து கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பாலியல் வன்கொடுமை நடக்கலை, இப்போ தான் நடக்குது நான் சொல்லலை. இதுக்கு முன்னாடி நடந்தது, ஆனால் இப்போ நடக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன வழி செஞ்சுருக்கீங்க? இது வரைக்கும் 1.5 மாதம் ஆகுது, எங்களுக்கு வந்து டைம் கம்மியாக இருக்குது, டைம் கொடுங்கன்னா. உங்களுக்கு இப்போ அந்த அண்ணா சொன்னாங்க, எங்களுக்கு 4 பேர் சேர்த்து கூட்டணி கட்சி சேர்ந்து நாங்கள் இவ்வளோ வலு வந்திருக்கோம். இவ்வளோ வலுவை வச்சுக்கிட்டு ஒரு பெண்களுக்கு சுதந்திரம் தர முடியலன்னா அந்த வலி எதுக்கு? என்னோட பேர் விஜய் ராகவா. என்னை ஷார்ட்டாக எல்லாரும் விஜய்ன்னு தான் கூப்பிடுவாங்க. விஜய் தான். நான் இங்கே எதுவும் வாதம் பண்ண வரல, நான் முதல்ல அப்சர்வ் பண்ண தான் வந்தேன். அது ஏன் சார்? ஆட்சி, அரசியல், மாற்றம், ஏமாற்றம், இது எல்லாமே ஓகே. தனிப்பட்ட நபர் என்ன பண்ணுறோம்? மாற்றம், ஏமாற்றம். ஒரு ஆட்சியை வந்து முதல்ல கண்டறியணும், அதுக்கு முதல்ல ஒரு சில அவகாசம் கொடுக்கணும். வந்து 72 நாள் தான் ஆகுதுன்னு அந்த அணிலேருந்தே சொல்கிறாங்க.
72 நாளுக்குள்ள எப்படி எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியும்? அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்துட்டு மகளிர் விடியல் பயணம் கொடுத்துருக்காங்க, இன்னைக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் எந்த கண்டக்டரும் ஒரு சில பேசஞ்சர்ஸை ஒழுங்காக ட்ரீட் பண்ணலை, யாருமே ட்ரீட் பண்ணலை. ஏறுனா உள்ளே ஏரியான்னு தான் கற்றுவாங்க. ஃப்ரீயாக போகிற, ஃப்ரீயாக வர, ஜிபே இல்லைனா சர்வர் ஒர்க் ஆகலை, இந்த மாதிரி நிறையா இருக்குது சார். ஸோ தனிப்பட்ட நபரும் கொஞ்சம் திருந்தணும். ஆட்சி மாற்றம் ஏமாற்றம்ன்றோட தனிப்பட்ட நபர்கள் நிறையா மாறும், அவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாம் மாற்றணும் தனித்தனியாக. மாற்றம் வருது, ஏமாற்றம் வருது, ஆட்சி இன்னும் 5 வருஷத்தில் வேற வரும், அதுக்கு மேலேயும் வேற வரும். நம்ம மாறணும். முதல்ல ஆட்சியை குறை சொல்லிட்டு அரசியலை குறை சொல்லிட்டு ஒரு யூஸும் இல்லை. ஏன்னா அவங்க ஸ்டேஜில் இருந்து ஏதோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. மாற்றம் ஏமாற்றமா? நான் மாற்றம் ஏன் நிற்கிறேன்னா, ஒரு சில விஷயங்கள், அதாவது ஒரு உதாரணத்துக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸு வேகமாக ஷார்ட்டாக முடிச்சிடறோம். கொஞ்சம் ரெஸ்பான்ஸு இப்போ கேட்டால் டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க ஒரு சில விஷயங்களை. எனக்கு இங்கே போச்சு சார், நான் மடிப்பாக்கத்தில் இருந்தேன், இப்போ நான் இங்கே வந்துட்டேன், எனக்கு கரண்ட்டு போச்சு சார், நான் ஃபோன் பண்ண ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, எல்லாமே கரெக்டாக வந்துச்சு. நான் உண்மை தான், நான் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் விவாதம் பண்ணலை, பொய் சொல்லணும் அவசியம் இல்லை. எனக்கு கரண்ட் திரும்ப வந்தது, அப்பப்போ எல்லாமே ரெஸ்பான்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அது எல்லாருக்கும் நடக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். அதற்கு அலுவலகத்தில் இருக்கிறவங்க, அரசு அலுவலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தனிப்பட்ட நபரில் அவங்க பொறுப்பாக இருக்கணும். நமக்கு இந்த தகுதியை கொடுத்துருக்காங்க, போன ஆட்சியோ இந்த ஆட்சியோ, அப்போ யாரை நியமிக்கிறாங்களோ அவங்க பொறுப்பாக இருந்தால் மட்டும்தான் எந்த ஆட்சியாக இருந்தாலும் நல்ல ஆட்சியாக இருக்குன்றதை என் கருத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஹாய், மை நேம் இஸ் எஸ் அஜய். அண்ணா சொல்லியிருந்தாரு செக்ஸ் ரேஷியோ அதிகமாகிடுச்சு, ரேப் ரேஷியோ அதிகமாகிடுச்சு. இதெல்லாம் எங்கேருந்து நான் ஸ்டார்ட் ஆச்சு? முதல்ல எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ட்ரக்ஸ்லேருந்து. படிக்கிற பசங்களாம் எப்போ நான் ட்ரக்ஸ் போகுது சொல்லுங்க. நீங்கள் சொல்கிறீங்க அங்கே ஆட்சியில் பேசுறீங்க, இந்த ஆட்சிங்க பேசுன்ட்டு. ஃபண்டமெண்டல் கரெக்டாக இருக்கணும், பேசிக்ஸ் கரெக்டாக இருக்கணும். அங்கங்கே ட்ரக்கை வளர்த்து வச்சுட்டு போயிட்டீங்க, ரேப் ஆகுது. குறைப்போம், வெயிட் பண்ணுங்க. 70 days தான் இருக்குல்ல? இல்லை சார், கரெக்ட் தானே? 70 days தானே இருக்கு. நீங்கள் ஒன்று தோண்டி வச்சுட்டு போயிடுவீங்க, படிக்கிற பசங்கிட்ட ட்ரக்கை குத்துட்டு போயிடுவீங்க, ரேப் ஆகுது, அது ஏறுதுன்னா பொறுங்க, செய்வோம். சரிங்களா? முதல்ல ட்ரக்கை ஒழிக்கணும். ஒழிச்சினாலே நீங்கள் சொன்னீங்களே செக்ஸ் ரேஷியோ, ரேப் ரேஷியோ, எல்லா ரேஷியோவும் இறங்கும். ட்ரக்கை முதல்ல கம்மி பண்ணணும். இதுதான் பேசிக்ஸ். சரிங்களா? பாலியல் கொள்றது எல்லாத்துக்குமே காரணம் ட்ரக் தான். இல்ல இப்ப நீங்க இவர் சொன்னாரு பேசும்போது நாங்க இன்டராக்ட் பண்ணல, நான் மரியாதை தரலன்ட்டு. இப்ப அது நீங்க தான் பண்றீங்க. கரெக்டா? நீங்க எல்லாம் இன்டெலிஜுவல்ஸ் இல்லைண்ணா, இப்ப நீங்க தான் பண்றீங்க. நான் பேசும்போது இப்ப நீங்க தான் பேசுறீங்க, நான் பேசி முடிக்கல. அவர் சொன்னார், அதுதான் நான் சொல்றேன். இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அங்க இருந்தா பேச முடியும். ட்ரக்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. அது அந்த பேசுறீங்களா? பேசுங்க, அது பேசுங்க, கரெக்டான ரிப்ளை கொடுங்க. ஒரு நிமிஷம், அவர் பேசுறதுக்கு ஏதாவது பதில் சொல்ல இருக்கிறீங்களா? சொல்லி அடுத்தது நீங்க பேசுங்க. இல்லை, முதல் விஷயம் ரேப் நடக்காத ட்ரக் இல்லை ஒரு சொசைட்டி சரி, சிட்டி சரி, எந்த ஊர்லேயும் இல்லை, எந்த நாட்டிலையும் இல்லை, அதை ஒத்துட்டு தான் ஆகணும். ரெண்டாவது, ட்ரக் எந்திருந்தோன்னு கேட்குறாரு. இது நான் சொல்ல விரும்பலை. இப்போ ஒரு மாதம் முன்னாடி ஈடியோ ரிப்போர்ட் கொடுத்தாங்க மேலே. அங்கே கூட நம்மளோட விளையாட்டுத்துறை அமைச்சரும் கூட ஒரு பேருன்னு நம்ம அண்ணன் ஆதவர்ஜனாவோட அவரோட குடும்ப பேரும் அவன் மனைவி நியூஸ் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு தெரியும். அவனோட பிரிட்டோ, அவனோட பேரில் அடிபட்டது ஜான் பிரிட்டோ, அவனோட பேரில் அடிபட்டுன்ற போது இது அவனும் ட்ரக் விஷயமா மாட்டிட்டான் கேரளா பார்டரில். ஸோ இதை நம்ம பேசி இது பண்ணி பிரயோஜனம் இல்லை. ரெண்டாவது, விஜய் இப்போ மாற்றம் முன்னேற்றம் எல்லாம் 6 மாதத்தில் கேட்குற கேள்வி பாருங்க, 6 மாதம் டைம் கொடுத்துருன்றது, நீங்கள் கொடுத்துருக்க ஸ்கீம்ஸு, நீங்கள் கொடுத்துரு டவர்னிங் பீரியடு எல்லாம் பார்த்துட்டு தான். நீங்கள் டே டு டே டெய்லி ஆக்டிவிட்டி இன்னபிலிட்டிஸும் இப்போ ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்து தெரியாத ஏன் கரண்ட் போகுதுன்னு கேட்டால் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணுறாங்க, பாருங்க திருடிக்கு போகிறாங்க, ஃபியூஸ் ஸ்டெட் எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்கள சொல்கிறதும் இவங்க திரும்ப இல்லை இவனை வந்துட்டீங்க நீங்களே சொல்கிறதும். அஸ் அ பப்ளிக் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இதுதான் கேள்வி. நீங்கள் வந்துட்டீங்க, 1000 இருந்தாலும் நீங்கள் இப்போ வந்துட்டீங்க, நீங்கள் இவன் அவன் மேலே பழிய போடலாம், இவன மேலே பழிய போடலாம், 1000 நாள் வந்துட்டு ஒரு பப்ளிக் நீங்கள் என்ன பதில் சொல்லுங்க? நீ பப்ளிக் கிட்ட போய் ஏன்ப்பா எனக்கு 4 மணி நேரம் கரண்ட் இல்லைன்னு கேட்டால், இல்லை பாருங்க வீடியோ ஃபுட்டேஜ் பாருங்க, ஃபியூஸ் ஸ்டெட் எடுத்துகிட்டு போயிட்டான்னு பாருங்க, இதான் சொல்கிறதும். இன்னளவுமே ஆதவர்ஜனா நீங்கள் சட்டமன்றத்தில் 2 பேச்சு பேசினார் கிட்டத்தட்ட. தனி மனித இதுன்னு இல்லை, நான் சொல்கிறேன். அவனை சில வாதன முன்னேற்றமோட ஸ்பீக்கரோட நீங்கள் ஆதாரத்தோட சொல்லுங்கள், ஏன் அந்த தேவையில்லாத ஃபேக் நேரட்டி சொல்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டார். இந்த அடிப்படையான விஷயங்களை முதல்ல சரி பண்ணுறதுக்கு
இங்கே முதல்ல தேவைன்ற எங்களோட முதல் இது 6 மாதம் பீரியடில் யாருமே வந்து உங்களை பொற்கால ஆட்சி யார் தரணும் அதெல்லாம் யாரும் இல்லை. டே டு டே இன்னபிலிட்டிஸ் இருக்கிற இஷ்யூஸும் அப்புறம் தோழரோடு சொல்லி இந்த அறநிலையத்தோட ஃபண்டெல்லாம் வந்து வணிக வளாகங்கள் இதுன்னு கல்லூரி பள்ளிகளுக்கும் யூஸ் பண்ணுறாங்க, அதையும் நீங்கள் பார்த்துடணும். 2வது மகளிர் பயணம் வந்து மகளிர் விடியல் பயணம் அதை யூஸ் ஆகிட்டு இருக்குன்னு மகளிர் பயணமாக போயிட்டு இருக்கு. இன்னலுமே மகளிர் பயணம் பேர் மாறிட்டு அது ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஸோ இன்னலுமே இந்த டே டு டே ஆக்டிவிட்டிஸும் ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிட்டு இதை நான் ஓகே ஆமாம் உண்மையை ஒத்துக்கிட்டு அடுத்து நான் முன்னேற்போம் என்னோட ஒரு பப்ளிக்கோட ஒப்பீனியன். யாருமே வந்து நீங்கள் அவங்க மேலே நீ பழிய போடுறதோ இன்னும் இந்த மேலே பழிய போடுறதோல இந்த யாருக்கு நீ யூஸ் இல்லை. அதுதான் நான் சொல்ல வர லெட்டரில் ஒரு அஸ் அ பப்ளிக்காக எனக்கு என்ன தேவை அதுதான் என்னோட ஒரே ஒரு முடிக்க போகிற நிகழ்ச்சியை வேற யாராவது பேச விருப்பம் கை மட்டும் ஏதாவது ரைட். இப்போ முதல்ல அவரு பாலாஜி இல்லையா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படி எங்கேயும் சொல்லலை, நேஷனல் அந்தம் முதல்ல அப்படி கிடையாது, அது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் அப்படி எதுவும் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் கிடையாது, அது ஃபஸ்ட்டு தப்பு. 2வது இவர் சொன்னார் பார்ட்டி ஃபண்டு, இங்கே உட்காந்துட்டு இருக்கிற எல்லாரும் டிஎம்கே கிடையாது, அது திரும்ப நீங்கள் அதை புரிஞ்சுக்காமலே என்னமோ நாங்களாம் டிஎம்கே பார்ட்டி ஃபண்டு வாங்கலை நாங்களும் வாங்கணும்னு சொல்கிறீங்களா? நீங்கள் யாராவது பார்ட்டி ஃபண்ட் வாங்கலைங்கிறது ஓகே குட் பார்ட்டி, டிவிக்கே பார்ட்டி ஃபண்ட் வாங்கலை நல்ல பார்ட்டி அப்ரூவ்ட், அது கவர்னன்ஸ் சேஞ்ச் கிடையாது, உங்கள் பார்ட்டியோடைய நல்ல கேரக்டர் அதை நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறோம். செகண்டு இல்லை அது பார்ட்டிக்கான குணமே தவிர அது அரசுக்கான குணம் கிடையாது. 2வது உங்களுடைய இந்த கூட்டணி ஆட்சி, இங்கே நீங்கள்லாம் கூட்டணி ஆட்சிக்கு எதிராக இருக்கீங்களா? இல்லை அப்போ நீங்கள் டிஎம்கே எதிராக இருக்குன்னு ஓகே ஒத்துக்கலாம், அப்போ நீங்கள் யாரும் டிஎம்கே கிடையாதுல்ல, அப்போ உங்கள் வாதமே தப்பு. இங்கேயும் நாங்களும் கூட்டணி ஆட்சிக்கு ஆதரவாக தான் இருக்கோம், அது அரசியல் மாற்றம் கிடையாது, அது நீங்கள் ஒரு பார்ட்டியோடைய கிரெடிட்டாக எடுத்துக்கலாமே தவிர அது கவர்னன்ஸ் சேஞ்ச் கிடையாது. 3வது நான் கேட்ட 2 கேள்விக்கு ஒருத்தருமே பதில் சொல்லலை. இங்கே எத்தனை பேர் வந்து நேற்று யார் பேசுனா ரேப் ரேஷியோ சரி ஓகே ரேப் ரேஷியோ இவர் என்ன சொன்னார், உங்கள் கவர்மெண்ட்டுடைய நம்ம கவர்மெண்ட்டுடைய ஹியூமன் ரிசோர்ஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் யார்? இல்லை சார் அது கேட்கணும் யார்? சரி ஓகே அந்த மினிஸ்டர் மேல இல்ல இருங்க யார் நான் கேட்ட இங்க என்னுடைய மேதாவிலாசத்தை நான் காட்ட வரல. சி இது இல்ல சரி ஓகே இப்போ நான் இந்த மினிஸ்டர் யாருன்னு கேட்டது தப்பு ஓகே அக்செப்டட் விடுங்க. இது கிட்டத்தட்ட என்னன்னா உங்களுடைய அறியாமையை மறைக்கிறதுக்கு இந்த ஆர்குமெண்ட்டை வைக்கிறீங்க ஓகே விடுங்க. அந்த மினிஸ்டர் கில்லி ஷரத் மேல ஒரு அலிகேஷன் இருக்கு, அது 2 இயர்ஸ் முன்னாடி டிஎம்கே ஆட்சியிலேயே செஞ்சதா இருக்கட்டும். இன்னி வரைக்கும் அந்த மினிஸ்டர் மேல ஒரு எஃப்ஐஆர் அல்லது ஒரு எஸ்ஐடினா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒரு விசாரணை குழு அமைச்சிங்களா உங்க ஆட்சியில? நீங்க செக்ஸ் ரேஷியோ இதை பத்தி பேசுறது நாங்க பேசுறோம், அதுக்கான தகுதி உங்ககிட்ட இருக்கா? உங்க மினிஸ்டர் எம்எல்ஏ கிடையாது மினிஸ்டர். நான் ஒரே ஒரு அடிப்படை கேள்வி கேட்கிறேன், நானும் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன், ஆனா நீங்க எல்லாருமே ஒன் மேன் ஷோல பேசுறீங்க. கவர்மெண்ட்டுங்கிறது ஒன் மேன் ஷோ கிடையாது. விஜயை சுத்தி இருக்கிற ஆளுங்க எல்லாரும் உங்க எம்எல்ஏ பேர் முதல்ல தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. மினிஸ்டர் பேர் கேட்டா தெரியல, அப்புறம் அதுக்கு நீங்க அறியாமையை மறைக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசலாம். இது 12th சி இல்ல அறியாமை இல்ல ஒரு நிமிஷம் அந்த அறியாமை அப்படின்ற வார்த்தையை பாத்தீங்கன்னா அவர் உங்களை குற்றச்சாட்டு பண்ணல. இது அறியா சரி அந்த வார்த்தையை சரி சரி சரியா அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா சரி அது நான் சொல்றீங்களா அவர் சொல்ல சரி ஆகட்டும். அதாவது அந்த அறியாமை அப்படின்ற விஷயத்தை அந்த வார்த்தை தேவையில்லாத வார்த்தை தான் எடுத்துலாம். அவர் என்ன அர்த்தத்தை சொல்லியிருந்தாலும் அந்த வார்த்தையும் தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தை.
சரி சரி தம்பி, இந்த நிகழ்ச்சி வந்து இல்லம்மா, பேசிக்கான விஷயத்த என்ன விஷயம் சொல்லுங்க. அதாவது வந்து இது இவர் தான் கடைசி. இதுக்கு மேலே யாருக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிகழ்ச்சி முடிச்சு நம்ம 3:30 மணிக்கு முடிக்க நினச்சிருந்தோம். 3:30 மணிக்கு முடிக்க நினச்சோம், 3:40 ஆயிடுச்சு. ரொம்ப ஷார்ப்பாக இன்னொருத்தர் தூண்டி விட்டு இன்னொரு பதில் சொல்கிற மாதிரியான விஷயம் வரக்கூடாது. ஐயா, இங்கே இருக்கவங்களாம் அவங்களோட தனிப்பட்ட மாற்றத்தை பற்றி பேச வந்தவங்க. இவங்க யாருமே வந்து எம்எல்ஏவோ ஒரு பழைய இல்லை அரசியல்வாதியோ கிடையாது. அவங்களோட சிஸ்டம்ஸை பற்றி பெரிய இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் இல்லை ஃபர்ஸ்ட் இயர்ஸ். அப்போ வந்து நீங்கள் வந்து அதை தெரிஞ்சவங்களே நீங்கள் கூப்பிட்டுருக்கணும், இல்லை வரும்போதாச்சும் அதை கேட்டுருக்கணும். இவங்களோட மாற்றத்தை பற்றி அவங்க பேச வந்தாங்க. இவங்களோட ஐயா, அவங்க என்ன மாற்றத்தை, அதாவது அவங்களோட மாற்றம் என்னவோ அதை பற்றி அவங்க பேச வந்திருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அவங்க வந்து தனிப்பட்ட மாற்றத்தை பார்த்து தான் வந்தேன்னு சொன்னால் அது வந்து அடிப்படை தப்பு. அது இப்போ நான் சொல்கிறேன், உங்களோட அறியாமை. ஆமாம்மா, இது என்ன தலைப்பு? வெளிப்படையாக தலைப்பு சொல்லியிருக்காங்க, தமிழக அரசின் செயல்பாடுகள் மாற்றமே ஏமாற்றமே. அது வந்து மாற்றம் பேச வந்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழக அரசு என்னென்ன செயல்பாடுகளில் மாற்றமாக சொல்லி தெரிந்து பேச வந்துருக்கணும். இங்கே வந்து நான் எங்களோட தனிப்பட்ட பிரச்சனை பேசணும்னா அது வந்து உங்களோட அறியாமை. இப்போ மறுபடியும் அந்த வார்த்தை சொல்கிறேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவாதம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முழுமையடையலை. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி உங்ககிட்ட பேச தேவையில்ல, இங்கே பேசுங்கடா. அதாவது இந்த மாற்றம், இந்த தலைப்பு விவாதம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முழுமை அடையலை. அது இன்னும் நிறைய பேர் புதியவர்கள் வந்து பேசாமல் இருக்கீங்க. இன்னும் இந்த பக்கமும் பேச வேண்டிய நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து இந்த தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிக பெரிய தலைப்பு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக இருக்குது. ஆனால் இந்த விவாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக விவாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அது வந்து விவாதிக்கப்படவே இல்லை. இப்போ இந்த குதிரை பேரன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தா பேசியிருக்கணும். அது பேசவே இல்லை. சில தனி மனித அந்த விஷயங்கள்லாம் வந்து பேசியிருக்கணும். அது எதுவுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விவாதத்துக்குள்ளாக வரல. இல்லை வந்த பிறகு வந்து நம்ம அப்படியே நழுவி போயிட்டோம். அது எனவே ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் என்னென்னா, இப்போது அவரு கூட சொன்னார் ஒரு சார்பு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு சார்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்தாலும் கூட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சார்போடு நான் வந்து இருக்க மாட்டேன். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை போல ஒரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்களே, ராவணன் ஆண்டான் எனக்கு ஒரு கவலை இல்லைன்ற மாதிரி யார் ஆட்சியில் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு பெரிய கவலை இல்லை. ஏன்னா இங்கே வந்து ஒரு நல்ல வேலை, ஒரு வசதியான சம்பளம். இது வந்து நாங்கள் பேசுவது என்பது எங்களுக்கானது இல்லை, அடுத்த தலைமுறைக்காகவோ மற்றவர்களுக்காகவோ பேசுகின்ற ஒரு பேச்சை தவிர வேறு எதுக்காகவும் கிடையாது. சரிங்களா? இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சில நம்மளுடைய ஆளுகின்றவர்கள்கிட்ட சில அடிப்படை தகுதிகளை வந்து நம்ம எதிர்பார்ப்போம். நான் சொன்னல, திரு விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேடையை வந்து ரொம்ப எளிதாக லாகவமாக வந்து கையாளுறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாரோ அந்த விஷயத்தை வந்து அடிமட்ட தொண்டனுக்கு வரைக்கும் வந்து ஈஸியாக கடத்துகிறார்ன்ற ஒரு விஷயத்த சொல்லிடணும். ஆனால் அவர்கிட்ட இருக்கின்ற எதிர்மறை என்னன்னா, அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு உயரிய பதவியில் இருக்காரு. அவர் வந்து போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே உங்கள் அப்பாவை காணும் சொல்கிறதோ, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஷு, அப்புறம் என் வாயில் நல்லா வந்துடும், இது மாதிரியான வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பதவிக்கு வந்து தகுதி கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இது முன்னாடி இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறையான விஷயங்கள் பேசினா கூட இந்த அளவுக்கு இறங்கி வந்து பேச மாட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன தோணுதுன்னா, திரு விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தன்னுடைய தன்னுடைய ரசிகர்களை வந்து ரசிகர்களாகவே வைத்துக்கொண்டு அவர்களை தொண்டர்களாக மாற்றாமல் அரசியல் படுத்தாமல் இருக்கிறாரோ என்கின்ற ஒரு ஐயம் கூட அவர் மேலே வந்து வருது. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை வந்து அரசியல் படித்திருக்க வேண்டும். அதுதான். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாற்றம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது மாற்றம் என்பது மாறாது சரி. ஆனால் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல தான் அது நகர்ந்து போகும். அதை நோக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பி தான் நம்ம வாக்களிச்சிருக்கோம், அதை நோக்கி தான் காத்திருக்கின்றோம். அதுக்கு கொஞ்சம் கூடுதலான கால அவகாசம் வந்து நிச்சயமாக அது எடுத்துக்கொள்ளும். அது வரைக்கும் வந்து கொஞ்சம் பொறுத்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவாதத்தை வந்து நம்ம வந்து என்ன முடிவுனா, இதை மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்தி வைக்கிறேன். நன்றி, வணக்கம். அது பார்த்துக்கலாம். சிறப்பாக இங்கு இந்த அரங்கில்